ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, பாலிட்டிலேருந்து தான் கொஷின்ஸ் பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் கொஷின், இந்திய அரசியலமைப்பு வரைவுக்குழு தலைவர் யார்? யார் வரைவுக்குழு தலைவர் அப்படின்னா, டாக்டர் B.R. அம்பேத்கர் தான் வரைவுக்குழு தலைவர். அந்த வரைவுக்குழு எத்தனை பேர் இருப்பாங்க அப்படின்னா 7 மெம்பர்ஸ் வந்து இருப்பாங்க. ஓகேவா? நெக்ஸ்ட் கொஷின், 1946ஆம் ஆண்டு டிசம்பர் 9ஆம் தேதி பார்த்தோன்னா அரசியலமைப்பு நிர்ணய சபை வந்து முதல் கூட்டம் நடைபெற்றது. அந்த கூட்டத்துக்கு வந்து யார் தலைமை ஏற்றார்கள் அப்படின்னா, டாக்டர் சச்சிதானந்த சின்ஹா தான் வந்துட்டு தலைமை பொறுப்பை ஏற்றிருப்பாங்க. அதாவது தற்காலிக தலைவராக. நிரந்தர தலைவரை வந்து பார்த்தோன்னா அது வந்துட்டு ராஜேந்திர பிரசாத் தான் வந்துட்டு நிரந்தர தலைவர். 9ஆம் தேதி வந்து இவர் வந்துட்டு தலைவராக இருப்பார், டாக்டர் சச்சிதானந்த சின்ஹா. திருப்பி 2வது கூட்டம் நடக்கும் இல்லையா, 10ஆம் தேதி விட்டு 11ஆம் தேதி நடக்கும். அப்போ பார்த்தோன்னா டாக்டர் ராஜேந்திர பிரசாத் தான் வந்து நிரந்தர தலைவராக இருப்பார். ஏன் அப்படின்னா இவங்க வந்து இறந்துருவாங்க. யார்? டாக்டர் சச்சிதானந்த சின்ஹா வந்துட்டு இறந்துருவார் 10ஆம் தேதி. அதனால் 11ஆம் தேதி கூட்டம் போடும்போது ராஜேந்திர பிரசாத் வந்துட்டு தலைவராக இருப்பார். இவரோட நேம் இருக்கு இல்லையா, இந்த ஃபர்ஸ்ட் வந்துட்டு சச்சிதானந்த சின்ஹா வந்துட்டு யார் தலைவராக இருக்கணும்னு சொல்லிட்டு முன்மொழிந்திருப்பாங்க அப்படின்னா கிருபாலினி வந்துட்டு முன்மொழிந்திருப்பார். பிரெஞ்சு முறைப்படி அந்த கூட்டத்திலே வந்துட்டு யார் வந்து வயதானவங்களாக இருக்காங்களோ அவங்கள தான் வந்துட்டு தலைவராக போடணும் அப்படின்ற முறைப்படி இவரை தேர்ந்தெடுத்திருப்பாங்க. நெக்ஸ்ட் பார்த்தோன்னா மேட்சிட்டு பாராளுமன்ற முறை அரசாங்க மக்களாட்சி வந்துட்டு எங்கேருந்து எடுத்திருப்போம்? இங்கிலாந்துலேருந்து எடுத்திருப்போம். அடிப்படை உரிமை வந்துட்டு அமெரிக்காவிலேருந்து எடுத்திருப்போம். அரசு நெறிமுறை கோட்பாடுகள் வந்து அயர்லாந்துலேருந்து எடுத்திருப்போம். கூட்டாட்சி வந்து கனடா. ஆன்சர் 2143. நெக்ஸ்ட் மேட்சிட்டு அமெரிக்க அரசியல் சாசனம். அமெரிக்காலேருந்து என்ன எடுத்திருப்போம்? உச்சநீதிமன்ற நீதிபதியின் பதவி நீக்கும் முறை வந்துட்டு அமெரிக்காலேருந்து எடுத்தது. ஜெர்மனி வெய்மர் அரசியல் சாசனம் வந்து நெருக்கடி காலத்தில் அடிப்படை உரிமைகளை வந்து நிறுத்தி வைக்கிறது எங்கேருந்து எடுத்துப்போனா ஜெர்மனி வெய்மர் அரசியல் சாசனம். பிரிட்டிஷ் அரசியல் சாசனத்திலிருந்து ஒற்றை குடியுரிமை. ஐரிஷ் அரசியல் சாசனம் வந்துட்டு பாராளுமன்றத்திற்கு மேலவை பிரதிநிதிகள் நியமனம் பண்ணுறாங்க இல்லையா, அது ஐரிஷ்லேருந்து எடுக்கப்பட்டது. அப்போ ஆன்சர் 1 2 3 4. நெக்ஸ்ட் கொஸ்டின், இந்திய அரசியலமைப்பை உருவாக்க வரைவுக்குழு எடுத்துக்கொண்ட காலம் 2 ஆண்டுகள் 11 மாதம் 18 நாட்கள். உலகிலேயே எழுதப்பட்ட மற்றும் மிகவும் நீளமான அரசியலமைப்பு எது அப்படின்னு பார்த்தோன்னா நம்ம இந்திய அரசியலமைப்பு தான். யார் எழுதியிருப்பாங்க? இத்தாலிய பாணியில் இங்கிலீஷில் பிரேம் பெஹாரி நரேன் ரேஜிடா தான் வந்துட்டு அதை எழுதியிருப்பார். ஹிந்தியில் வந்து யார் எழுதியிருப்பாங்க அப்படின்னா அது வந்து வசந்த் கிருஷ்ண வைத்தியா வந்துட்டு எழுதியிருப்பார். அடுத்த கொஸ்டின், நமது இந்திய அரசியலமைப்பின் படி மொழிகள் வந்து எந்த அட்டவணையில் இருக்குது அப்படின்னு பார்த்தோன்னா 8வது அட்டவணையில் இருக்கும். பகுதி வந்து 17ல் இருக்கும் மொழிகள். ஓகேவா? அட்டவணை ஷெடியூலில் 8, பார்ட்டில் 17. இந்தியாவில் அலுவலக பணி மொழியாக ஆட்சி பணி மொழிகளாக அங்கீகரிக்கப்பட்ட மொழிகள் எத்தனை அப்படின்னு பார்த்தோன்னா 22 மொழிகள். நெக்ஸ்ட் கொஸ்டின், இந்திய அரசியலமைப்பு முழுமையாக ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஆண்டு நவம்பர் 26, 1949 தான் வந்துட்டு ஏற்றுக்கொள்ளப்பட்டது. இது 1950 ஜனவரி 26 வந்து நடைமுறைக்கு வந்தது. நெக்ஸ்ட் கொஸ்டின், கீழ்கண்ட 3 கூற்றுகள் இந்திய அரசியலமைப்பு சட்டம் குறித்த சரியான கூற்றை கவனிக்க. ஃபர்ஸ்ட் பாயிண்ட், இந்திய அரசியலமைப்பு சட்டம் சமூக கட்டமைக்கப்பட்ட ஒரு ஆவணம். அது வந்துட்டு கரெக்டு. நெக்ஸ்ட் ஒன், இந்திய அரசியலமைப்பு சட்டம் என்பது எழுதப்படாத மரபுகளும் வழக்காறுகளும் சொல்லியிருக்காங்க. இது வந்து தவறு, ஏன்னா எழுதப்பட்டது தானே, அப்போ 2வது தவறு. 3வது, இந்திய அரசியலமைப்பு சட்டம் என்பது பாராளுமன்றத்தாலும் நீதிமன்றத்தாலும் உரைவிலக்கம் செய்யப்படும் ஒரு பனவல். ஓகேவா? அப்போ 1 3 கரெக்டு, 2 மட்டும் தவறு. நெக்ஸ்ட் கொஸ்டின், அரசியலமைப்பின் மேன்மை இதன் மூலம் பராமரிக்கப்படுகிறது. இது சுதந்திரமான நீதித்துறை. தேசிய கொடியின் வடிவமைப்பை இந்திய அரசியல் நிர்ணய சபையால் எப்போ ஏற்றுக்கொள்ளப்பட்டது அப்படின்னா ஜூலை 22, 1947 தான் வந்துட்டு தேசிய கொடி வந்து ஏற்றுக்கொள்ளப்பட்டிருப்பாங்க. அடுத்த கொஸ்டின், கீழே கொடுக்கப்பட்டுள்ள உயர் பதவி அலுவலர்கள் பட்டியலில் கவனித்து அவர்கள் பதவியின் அடிப்படையில் முன்னுரிமை படிநிலை பட்டியலை கண்டறிக. பதவி அடிப்படையில் வந்து யார் வந்து முன்னுரிமை பெறுறாங்க அப்படின்னு பார்த்தோன்னா ஃபர்ஸ்ட் ஒன், இந்திய தலைமை தேர்தல் ஆணையர் தான் வந்துட்டு ஃபர்ஸ்ட் ப்ரெஃபரன்ஸ். நெக்ஸ்ட் பார்த்தோன்னா மக்களவை துணைத் தலைவர், அடுத்து மத்திய அமைச்சரவை செயலர், அடுத்து வந்துட்டு தலைமை இராணுவ அதிகாரி. இங்கே கொடுத்துருக்கிறதுல ஆர்டராக எடுக்க சொல்லியிருக்காங்க. ஓகேவா? அப்போ வந்துட்டு ஆன்சர் 1 4 2 3. அடுத்தது, இந்திய அரசியலமைப்பு முகவுரை பற்றிய சரியான விளக்கங்களை கவனிக்கவும். ஃபர்ஸ்ட் பாயிண்ட்டு, ஜவஹர்லால் நேரு அவர்கள் இதனை அரசியல் சாசனத்தின் அடையாள அட்டை என்று கூறுகிறார்னு சொல்லியிருக்காங்க. இது வந்து தவறு. ஏன்னா அடையாள அட்டைன்னு யார் சொல்லியிருப்பாரு? பால்கிவாலா சொல்லியிருப்பாரு. இங்கே வந்து எது கேட்டிருக்காங்க? ஓகே, நெக்ஸ்ட் பாருங்கள், இது வந்து தவறு எது இருந்தாலும் கேட்டிருக்காங்க. அப்போ 1 வந்து தவறு.
இந்திய அரசியல் சாசனத்தின் அதிகாரத்தை வெளிப்படுத்துகிறது. கரெக்டு. இந்திய நாட்டின் தன்மையை வெளிப்படுத்துகிறது. இந்திய நாட்டின் தன்மையை வெளிப்படுத்துகிறது. இதுவும் கரெக்டு. இந்திய அரசியல் சாசனத்தின் கொள்கையை வெளிப்படுத்துகிறது. எல்லாமே கரெக்டு. மேலே காணப்படும் வாக்கியங்களில் எது தவறானவன்னு கேட்டிருக்காங்க. ஒன்று மட்டும்தான் தவறு. ஓகேவா? ஏன்னா அடையாள அட்டைன்னு சொன்னது பால்கிவாலா சொல்லியிருப்பாரு. நெக்ஸ்ட் கொஸ்டின், மதச்சார்பற்ற என்பதன் உண்மையான பொருள் என்ன அப்படின்னா, அரசு என்று ஒன்று எதுவுமே கிடையாது. அதுதான் வந்து மதச்சார்பற்ற. எந்த மதத்துக்குமே வந்துட்டு சார்ந்து இருக்காது. எல்லா மதமும் ஏற்றுக்கொள்றது. அப்போ அரச மதம் என்று ஒன்று கிடையவே கிடையாது. அதுதான் வந்து மதச்சார்பற்ற. அடுத்தது, பின்வருவனவற்றில் எது மாநிலத்தின் இன்றியமையாத பண்பாகும்? இறையாண்மை. ஓகேவா? குடியரசு என்னும் பதம் முதலில் சொல்லப்பட்ட இடம் வந்துட்டு ரோம். அரசியலமைப்பின் மற்றொரு துணிச்சலான கூறு என்னவென்றால், இது மதசார்பற்ற அரசை நிறுவ முயல்கிறது. கீழ்காணும் கூற்றுகளில் மதசார்பற்ற அரசு பற்றிய கருத்துக்களில் பொருத்தமற்றது. ஓகேவா? பொருத்தமற்றது தான் கேட்குறாங்க. மத சமத்துவம் வந்து வழங்கப்பட்டது. கரெக்டு. சிறுபான்மையினரின் பண்பாட்டு பாரம்பரியம் வந்து பாதுகாக்கப்பட்டுள்ளது. தீண்டாமையும் ஒழிக்கப்பட்டது. ஓகேவா? அதன் சில கருத்துக்கள் நாட்டின் இறையாண்மைக்கு எதிரானதுன்னு கொடுத்துருக்காங்க. அது வந்து தவறு. எதிராலாம் கிடையாது. அப்போது இதுக்கு எது தவறுனா ஆப்ஷன் டி தான் வந்துட்டு தவறு. இந்திய அரசியலமைப்பின் முகவரியில் உள்ள சோசியலிஸ்ட் என்ற வார்த்தையுடன் தொடர்புடைய அரசியல் சாசன சட்ட திருத்தம் வந்து 42வது சட்ட திருத்தம் 1976. ஏன்னா அப்போதான் வந்து சேர்க்கப்பட்டிருப்பாங்க. சோசியலிஸ்ட், செக்குலர், இன்டெகிரிட்டி மூணுமே வந்துட்டு அப்போதான் சேர்க்கப்பட்டிருப்பாங்க. 42வது சட்ட திருத்தம் 1976. அடுத்த கொஸ்டின், கீழ்காணும் எந்த வழக்கின் தீர்ப்பில் உச்சநீதிமன்றம் அரசியலமைப்பின் முகவரியை இந்திய அரசியலமைப்பு சட்டத்தின் ஒரு பகுதியாக கருத வேண்டும் அப்படின்னு சொன்னது? கேசவானந்த பாரதி வழக்கு 1973 தான் வந்துட்டு சொல்லியிருப்பாங்க. மதச்சார்பின்மை மற்றும் மக்களாட்சி ஆகியவை அரசின் தூண்கள் என்று கூறியவர் யாருன்னா இந்திரா காந்தி தான் வந்துட்டு சொல்லியிருப்பாங்க. அதாவது இந்த மதச்சார்பின்மை அப்போ அந்த வேர்டு சேர்க்கப்பட்டதே இந்திரா காந்தி பீரியட் தானே, 1976. அப்போ அவங்க தான் சொல்லியிருப்பாங்க. ஓகேவா? நெக்ஸ்ட் பாருங்க, சுதந்திரம், சமத்துவம், சகோதரத்துவம் என்ற முழக்கங்கள் இந்திய அரசியலமைப்பின் முகவரியில் முக்கியத்துவம் தரப்பட்டுள்ளது. இது எந்த புரட்சியின் முழக்கங்கள் அப்படின்னா பிரெஞ்சு புரட்சி. ஓகேவா? 1789 அப்போ நடந்த புரட்சியை தான் வந்துட்டு இந்த வேர்டு வந்து எடுத்திருப்பாங்க. நெக்ஸ்ட், அரசியலமைப்பு முகவுரை என்பது அரசியலமைப்பின் அரசியல் ஜாதகம் அப்படின்னு சொல்லிட்டு யார் சொல்லியிருப்பாங்கன்னா KM முன்ஷி தான் வந்துட்டு சொல்லியிருப்பாரு. ஜாதகம் சொன்னது முன்ஷி வந்துட்டு சொல்லியிருப்பாரு. நெக்ஸ்ட் கொஸ்டின், எந்த சட்ட திருத்தத்தின் மூலம் சமய சார்பற்ற என்ற வார்த்தை சேர்க்கப்பட்டது முகவரியில் அப்படின்னு பார்த்தோன்னா அதே 42வது சட்ட திருத்தம். ஓகேவா? 42வது சட்ட திருத்தம் 1976 தான் வந்துட்டு இந்த செக்குலர் அப்படின்ற வேர்டும் சேர்த்திருப்பாங்க. நெக்ஸ்ட் பாருங்க, 1976ஆம் ஆண்டு இந்திய அரசியலமைப்பின் முகவுரையில் சமய சார்பற்ற என்ற வார்த்தை எத்தனாவது அரசியலமைப்பு சட்ட திருத்தத்தின்படி சேர்க்கப்பட்டுள்ளது? இதுவும் 42வது சட்ட திருத்தம் 1976. இந்த 3 வேர்டுமே ஒரே டைம்ல தான் சேர்த்திருப்பாங்க. ஓகேவா? நெக்ஸ்ட் இப்போ இன்டெகிரிட்டி கேட்டிருக்காங்க. ஓகேவா? முகவுரையில் 6ஆம் பத்தியில் 1976ஆம் ஆண்டு அரசியல் சாசன சட்டத்தின் திருத்தம் மூலமாக சேர்க்கப்பட்டது. எந்த வார்த்தை வந்து சேர்க்கப்பட்டாங்க அப்படின்னா அந்த நேர்மை, இன்டெகிரிட்டி இருக்கு இல்லையா, அது சேர்க்கப்பட்டது. சோசியலிஸ்ட், செக்குலர், இன்டெகிரிட்டி மூணுமே வந்துட்டு அதே சட்ட திருத்தத்தின் மூலமாக அதே வருஷம் தான் சேர்த்திருப்பாங்க. அடுத்து, இந்திய இறையாண்மை கொண்ட நாடாக உருவானது எப்போ அப்படின்னா 1947 ஆகஸ்ட் 15. 1976 இந்திய அரசியலமைப்பின் முகப்புரையில் சேர்க்கப்பட்ட கூற்று இங்கே இருக்கிறதுல சமதர்மம். சோசியலிஸ்ட், செக்குலரிசம் அப்போ தான் சேர்க்கப்பட்டிருப்பாங்க. கம்யூனிசம் மட்டும்தான் அப்போ சேர்க்கப்பட்டிருக்க மாட்டாங்க. சோசியலிஸ்ட், செக்குலர், இன்டெகிரிட்டி எல்லாமே அப்போ தான் சேர்க்கப்பட்டிருப்பாங்க. ஆனால் கொடுத்துருக்கிறது சமதர்மம் கொடுத்துருக்காங்க. ஓகே, நெக்ஸ்ட் ஒரு மேட்சிட்டு இறையாண்மை வந்துட்டு இறையாண்மை அப்படின்னா முற்றிலும் அரசியல் சுதந்திரம் மற்றும் இறை அதிகாரம். பொதுநல கோட்பாடு என்பது எல்லாவித வேற்றுமையும் தகர்க்க சமூக மாற்றத்தை உருவாக்குதல். மதச்சார்பற்ற அப்படிங்கிறது எந்த மதத்தை வேண்டுமானாலும் பின்பற்ற பறைசாற்ற ஒரு சுதந்திரம். ஜனநாயகம் என்பது மக்களால் மக்களுக்காகவே செய்யும் ஆட்சி தான் வந்து ஜனநாயகம். அப்போ 4132 ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின், கீழ் குறிப்பிடப்பட்டுள்ளோல் இந்திய அரசியலமைப்பின் முன்னுரை தான் அரசியலமைப்பின் முக்கிய குறிப்பு அப்படின்னு சொல்லிட்டு யார் சொல்லியிருப்பாரு அப்படின்னா எர்னஸ்ட் பார்க்கர் தான் வந்துட்டு முக்கிய குறிப்பு அப்படின்னு சொல்லிட்டு
சொல்லியிருப்பார். அதாவது கீ நோட் அப்படின்னு சொன்னவர் எர்னஸ்ட் பார்க்கர். இதே கீன்னு சொல்லியிருப்பாங்க ஒருத்தர், திறவுகோல், அது யார் சொல்லியிருப்பாங்கன்னா தாகூர்தாஸ் பார்கவா. அவர் தான் வந்துட்டு கீ அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருப்பாரு. இப்போ அடையாள அட்டைனா யார் சொல்லியிருப்பாங்க? பால்கிவாலா சொல்லியிருப்பாரு. ஜாதகம் சொன்னது முன்ஷி வந்துட்டு சொல்லியிருப்பாங்க. இங்கே இருக்கிற வந்துட்டு கீ நோட் இருக்கு இல்லையா, கீ நோட் முக்கிய குறிப்பு அப்படின்னு சொன்னதான் வந்துட்டு எர்னஸ்ட் பார்க்கர் சொல்லியிருப்பாரு. இதே திறவுகோல்னு சொன்னது, அந்த முன்னுரை வந்து திறவுகோல் அப்படின்னு சொன்னது தாகூர்தாஸ் பார்கவா சொல்லியிருப்பாரு. இது யார் யார் என்ன சொன்னாங்கன்னு கண்டிப்பாக தெரிஞ்சுச்சுக்கோங்க. ஏதோ ஒன்று கேட்டுட்டு தான் இருக்காங்க. நெக்ஸ்ட் பாருங்க, இந்தியாவின் முழுமையான இறையாண்மை அதிகாரம் பெற்றிருப்பது யார் அப்படின்னா இந்திய மக்கள் தான். அடுத்து பின்வரும் கூற்றுக்களில் எது சரியான இந்திய அரசியலமைப்பு சட்ட முகவரியின் கடைசி வரியாகும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. முகவரியில கடைசி வரி எது அப்படின்னு பார்த்தோன்னா, இவ்வழியாக அரசியலமைப்பு சட்டத்தின் தன்வயமாக்கி எங்களுக்கு அளித்துக் கொள்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்துட்டு முடிஞ்சிருக்கும். ஓகேவா, எங்களுக்கு அளித்துக் கொள்கிறோம். ஏன் அப்படின்னா அந்த முன்னுரை வந்து எப்படி ஸ்டார்ட் ஆகும் அப்படின்னா இந்திய மக்களாகிய நாம் அப்படின்னு தானே ஸ்டார்ட் ஆகும். அப்போ எப்படி கடைசியாக முடியும் அப்படின்னா எங்களுக்கு அளித்துக் கொள்கிறோம் அப்படின்னு தான் வந்துட்டு முடியும். ஏன்னா அந்த மக்களுக்கு, அவங்களுக்காகவே அந்த மாதிரி. நெக்ஸ்ட் பாருங்க, மதச்சார்பற்ற மக்களாட்சி பற்றிய பின்வரும் சொற்றொடரில் எவை சரியானது அப்படின்னு கேட்டிருக்காங்க. அரசு எந்த ஒரு மதத்தாலும் கட்டுப்படுத்த முடியாது, கரெக்டு. ஒருவருடைய மத நிமித்தமும் அவர்கள் மீது அரசு பாகுபாடு காட்டுன்னு கொடுத்துருக்காங்க. அரசு வந்து பாகுபாடெல்லாம் காட்டாது, ஏன்னா ஒரு மதச்சார்பற்ற அரசு, அப்போ அது வந்து தவறு. நெக்ஸ்ட் பார்த்தோன்னா, ஒருவர் எந்த மதத்தை பின்பற்ற விரும்புகிறாரோ அதை கடைப்பிடிக்கும் உரிமையை அரசு அனைவருக்கும் உறுதி செய்ததாம். யாருக்கு என்ன பிடிக்குமோ அந்த மதத்தை ஃபாலோ பண்ணிக்கலாம். அப்போ 1, 3 கரெக்டு, 2 மட்டும் தவறு. நெக்ஸ்ட், இந்திய அரசியலமைப்பின் முகவுரையை அரசியல் சாசனத்தின் அடையாள அட்டை அப்படின்னு யார் சொல்லியிருப்பா? பால்கிவாலா சொல்லியிருப்பாரு. ஃபர்ஸ்ட்லேயே பார்த்துட்டோம் இந்த கொஸ்டின். நெக்ஸ்ட், சரியான கூற்றை தேர்வு செய்க. சமய சார்பின்மை என்பது இந்திய அரசியலமைப்பின் ஒரு அங்கமாகும், கரெக்டு. ஒரு சமயம் சார்ந்த குழு மற்றொரு குழுவின் மீது ஆதிக்கம் செலுத்துதல். ஒரு சமயம் சார்ந்த குழு மற்றொரு குழுவின் மீது ஆதிக்கம் செலுத்த மாட்டாங்க, ஆதிக்கம் செலுத்துதல் கொடுத்துருக்காங்க. அப்போ அது தவறு. எந்த சமயத்தையும் பின்பற்ற அரசு அனுமதிக்குது, ஓகே, எது வேணாலும் நம்ம பின்பற்றிக்கலாம். சமய விவகாரங்களில் அரசு நடுநிலைமை கொண்டிருத்தல், அதுவும் கரெக்டு தான். அப்போ 1, 3, 4 கரெக்டு தான், 2 மட்டும் தவறு. ஆப்ஷன் டி வந்துட்டு கரெக்டு. நெக்ஸ்ட்டு, இந்திய மக்களாகிய கூற்று காரணம், இந்திய மக்களாகிய நாங்கள் இந்தியாவை ஒரு இறையாண்மை கொண்ட சமதர்ம சமய சார்பற்ற ஜனநாயக குடியரசாக அமைவதற்கு உறுதியுடன் தீர்மானித்துள்ளோம். காரணம், முகவுரை இந்திய அரசியல் சாசனத்தின் அதிகார மூலதனம் மற்றும் இந்திய நாட்டின் தன்மையை வெளிப்படுத்துகிறது. கூற்று காரணம் ரெண்டுமே கரெக்டு தான், அதற்கான விளக்கமும் சரிதான். ஓகேவா, ஆப்ஷன் பி. நெக்ஸ்ட், 1976ஆம் ஆண்டின் அரசியல் சாசன திருத்தம் சட்டத்தின் மூலமாக முகவுரைகள், அந்த திருத்தத்தில் வந்து என்னென்ன வேர்டு சேர்த்திருப்பாங்க, அந்த 3 வேர்டு வந்து தனித்தனியாக கேட்டிருந்தாங்களே, இப்போ ஒரே கொஸ்டினில் கேட்டாங்க, அவ்வளோதான். சமதர்மம், மதச்சார்பின்மை, சமயச்சார்பின்மை, ஒருமைப்பாடு, இது 3மே வந்துட்டு ஒரே டைமில் தான் வந்துட்டு ஆட் பண்ணியிருப்பாங்க. சோசியலிஸ்ட், செக்குலர், இன்டெகிரிட்டி, SSI. நெக்ஸ்ட்டு, அடிப்படை உரிமைகள் இவ்வாறாக விவரிக்கப்படுகிறது. அடிப்படை உரிமைகள் வந்து எப்படி விவரிக்கப்படுகிறாங்க அப்படின்னா, இந்திய மக்களின் உரிமைகள் சாசனம் வந்து அடிப்படை உரிமை தான். அரசியலமைப்பின் மனசாட்சி, அரசியலமைப்பின் ஆன்மா, இது எல்லாமே எதை சொல்லியிருக்காங்க? அடிப்படை உரிமையை தான் சொல்லியிருக்காங்க. அமெரிக்க அரசியலமைப்பின் உரிமை மசோதாவின் உத்தியோகம், இந்த 4மே வந்துட்டு அடிப்படை உரிமைகள் பற்றி சொல்லியிருக்காங்க. அப்போ ஆப்ஷன் டி வந்து கரெக்ட். 1, 2, 3, 4 எல்லாமே கரெக்டு. அடுத்தது, சட்டப்பிரிவு 15(4) வந்து எதை பற்றி கூறுகிறது அப்படின்னா சமூக மற்றும் கல்வி ரீதியாக பின்தங்கிய மக்களை பற்றி தான் கூறுகிறது. ஆர்டிகல் 15(4). நெக்ஸ்ட் கொஸ்டின், மனித கடத்தலை தடை செய்வது பற்றியும் கட்டாய உழைப்பிற்கு தள்ளப்படுவது தடை செய்வது பற்றியும் விவரிக்கும் அரசியல் பிரிவு எதுன்னு பார்த்தோன்னா ஆர்டிகல் 23. அந்த கொத்தடிமையெல்லாம் வந்துட்டு அந்த 23ல தான் வரும். அந்த மாதிரி மனித கடத்தலும் வந்துட்டு ஆர்டிகல் 23ல தான் வரும். அடுத்த கொஸ்டின், அரசியலமைப்பின் 86வது திருத்தம் 6 முதல் 14 வயதுடைய அனைத்து குழந்தைகளுக்கும் இலவச மற்றும் கட்டாய கல்வி என்ற புதிய விதிமுறை வந்துட்டு சேர்க்க வழிவகுத்தது எது அப்படின்னு பார்த்தோன்னா எந்த ஆர்டிக்கலில் சேர்த்துருப்பாங்கன்னா ஆர்டிக்கல் 21(7) தான் வந்துட்டு சேர்த்துருப்பாங்க. அப்போது 1 only தான் வந்துட்டு ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின், பட்டியல் மேட்சிட்டு அரசியலமைப்பின் இதயம் மற்றும் ஆன்மா அப்படின்னு சொல்லிட்டு எந்த ஆர்டிக்கல் சொல்லுவோம்? ஆர்டிக்கல் 32 தான் வந்துட்டு சொல்லியிருப்போம். குற்றங்களுக்கான தண்டனையிலிருந்து பாதுகாப்பு பார்த்தோன்னா ஆர்டிக்கல் 20.
மனித கடத்தல் மற்றும் அடிமைத்தனத்திற்கு தடை விதிக்கப்பட்டது. இப்போ தானே பார்த்தோம் மனித கடத்தல் அப்படின்னாவே ஆர்டிகல் 23. தொழிற்சாலைகள் குழந்தைகள் தொழிலாளராக அமர்த்தக்கூடாதுங்கிறது ஆர்டிகல் 24. குழந்தை தொழிலாளர் வந்து ஆர்டிகல் 24ல் வரும். அப்போ ஆப்ஷன் 4, 3, 2, 1 ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின், 44வது அரசமைப்பு சட்ட திருத்தத்தின் மூலம் நீக்கப்பட்ட அடிப்படை உரிமை எது? சொத்துரிமை தானே நீக்கப்பட்டிருப்பாங்க. அந்த சொத்துரிமை ஆர்டிகல் 31ல் இருக்கும். அதை நீக்கி 307 வந்துட்டு சாதாரண ஒரு உரிமையா, சாதாரண சட்ட உரிமையா அதில் மாற்றிட்டாங்க. ஏன்னா அடிப்படை உரிமையில் ஃபர்ஸ்ட்ல இருந்துச்சு. எந்த சட்டத்திருத்தம்? 44வது சட்டத்திருத்தம் 1978. ஓகே, ஆமாம் 78ல். இந்திய அரசியலமைப்பின் அடிப்படை உரிமைகள் எந்த பகுதியில் இருக்கு? பகுதி 3ல் இருக்கு. சட்டத்தின் ஆட்சியை வடிவமைத்தவர் ஏவி டைசி. சட்டத்தின் ஆட்சினாவே ஏவி டைசி. ஒருவரது உயிரோ உடல்சார் உரிமையோ சட்டம் விதி அமைத்துள்ள நெறிமுறைப்படி அன்றி வேறு எவ்வகையிலும் பறிக்கப்படுதல் கூடாது. இங்கனம் கூறும் இந்திய அரசியலமைப்பு விதி. தனி மனித சுதந்திரம் சொல்லலையா? எந்த ஆர்டிக்கல்? ஆர்டிக்கல் 21. அடுத்தது, கீழ்கண்டவற்றில் பெண்களின் சமூக நீதிக்காக வழங்கப்பட்டுள்ள உரிமையை பற்றி அரசியலமைப்பு பிரிவுகளோடு பொறுத்துக்க. ஆர்டிகல் 14 என்ன? சம உரிமை. ஓகேவா? சட்டத்துக்கு முன்னாடி அனைவருமே சமம் தானே. அப்போ ஆர்டிகல் 15 வந்துட்டு பாகுபாடு காட்டக்கூடாது, பாகுபாடு இன்மை. ஆர்டிகல் 16 வந்துட்டு வேலை வாய்ப்பில் சம வாய்ப்பு. ஓகே, 16ல். 19 தான் வந்துட்டு பேச்சுரிமை. அப்போ ஆன்சர் 4, 3, 1, 2. அடுத்தது மிசா சட்டம் எப்போ இயற்றப்பட்டிருப்பாங்கன்னா 1971. மதம், இனம், சாதி, பாலினம் அல்லது பிறந்த இடம் போன்றவைகள் மீது ஒரு சார்பாக இருப்பதை தடை செய்துள்ள சட்டப்பிரிவு. இந்த பாகுபாடின்மை வந்து இது எந்த ஆர்டிக்கல் அப்படின்னா ஆர்டிக்கல் 15. அடுத்தது, எந்த ஆண்டு அடிப்படை உரிமைகள் பட்டியலிருந்து சொத்துரிமை நீக்கப்பட்டது? 1978. 44வது சட்டத்திட்டத்தின்படி தான் என்ன பண்ணிருப்பாங்க? அந்த அடிப்படை உரிமையிலிருந்து சொத்துரிமையை நீக்கப்பட்டிருப்பாங்க. அடுத்த கொஸ்டின், பேச்சுரிமையும் கருத்துரிமையும் பறிப்பதற்காகவே நிறைவேற்றப்பட்ட சட்டம் வந்துட்டு 1910ஆம் ஆண்டு இந்திய பத்திரிகை சட்டம். பேச்சுரிமையும் கருத்துரிமையும் பறிப்பதற்காகவே நிறைவேற்றப்பட்ட சட்டம் இந்தியன் பிரஸ் ஆக்ட் 1910. ஓகே. அடுத்த கொஸ்டின், அடிப்படை உரிமைகள் என்பது மக்களாட்சியின் கவசம் என்று கூறியவர் பதஞ்சலி சாஸ்திரி. நெக்ஸ்ட் கொஸ்டின், இந்திய அரசியலமைப்பு சட்டத்தில் அடிப்படை உரிமைகளுள் ஒன்றாக வகைப்படுத்துள்ள பேச்சு சுதந்திரம் என்பது கீழ்காணும் எந்த நிபந்தனைகளுக்கு உட்பட்டது அப்படின்னா, நயப்பண்பு மற்றும் ஒழுக்க நெறிமுறைகளுக்கு மாறுபாடாக இல்லாமல், இன்னொன்று நீதிமன்ற அவமதிப்பு இல்லாமல், அரசின் பாதுகாப்பிற்கு பங்கம் ஏற்படி இல்லாமல். இது எல்லாமே வந்துட்டு அந்த நிபந்தனைகளுக்கு உட்பட்டது தான். மத நம்பிக்கை எதிரானதாக இல்லாமல் கொடுத்துருக்காங்க, அது மட்டும்தான் தவறு. இப்போ ஆப்ஷன் 1, 2, 3. நெக்ஸ்ட் கொஸ்டின், 14 வயதுக்கு கீழ் உள்ள குழந்தைகள் யாரும் தொழிற்கூடம் அல்லது அபாயகரமான இடங்களில் வேலை பார்க்க கூடாது. இதனை கூறும் சட்டப்பிரிவு ஆர்டிகல் 24. அதாவது குழந்தை தொழிலாளர் பார்த்தோம்லே அதுதான். கீழே கொடுக்கப்பட்ட அடிப்படை உரிமைகளுள் எது தவறானது? சமத்துவ உரிமை கரெக்ட். அரசியலமைப்பின் மூலம் தீர்வு காணும் உரிமை கரெக்ட். சுரண்டலுக்கு உண்டான உரிமைன்னு கொடுத்துருக்காங்க, அதுதான் தவறு. ஏன்னா சுரண்டலுக்கு எதிரான உரிமை. சுதந்திர உரிமை கரெக்ட். அப்போது சி மட்டும்தான் தவறாக கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட்டு, அரசியலமைப்பு 44வது திருத்த சட்டத்தின்படி 1978 சொத்துரிமை வந்து என்ன பண்ணியிருப்பாங்க? அடிப்படை உரிமையிலிருந்து சட்ட உரிமைக்கு தான் வந்து மாற்றப்பட்டிருப்பாங்க. அப்போ ஆப்ஷன் 1 தான் வந்துட்டு கரெக்டு. அதான் ஆர்டிகல் 31லிருந்து 300A வந்துட்டு மாற்றிருப்பாங்க இல்லையா? அதுதான் எங்கே பார்ட் 12ல் மாற்றிருப்பாங்க. நெக்ஸ்ட், தவறான பொருந்தியுள்ளது எதுன்னு பாருங்க. அரசியலமைப்பு ஆர்டிகல் 14 சட்டத்தின் முன் அனைவரும் சமம் கரெக்டு. அரசியல் அமைப்பு 17 வந்து வேலைவாய்ப்பு சம வாய்ப்புன்னு கொடுத்துருப்பாங்க. 17 வந்து தீண்டாமை. அப்போது இதுதான் வந்து தவறு. ஆர்டிகல் 17ங்கிறது தீண்டாமையை குறிக்கிறது. இது வந்து தவறு. ஏன்னா பொது வேலைவாய்ப்புகளில் சம வாய்ப்பு வந்து ஆர்டிகல் 16 தான் வந்துட்டு சொல்லுவாங்க. ஆர்டிகல் 21ங்கிறது தொடக்க கல்வி பெறும் உரிமை, அதுவும் கரெக்டு. ஆர்டிகல் 26 சமய விவகாரங்களை நிர்வகிக்கும் உரிமை, அதுவும் கரெக்டு. அப்போ எது தவறு அப்படின்னா ஆப்ஷன் பி தான் வந்து தவறு. அடுத்தது, தீண்டாமை ஒழிப்பு பற்றி கூறும் அரசியலமைப்பு விதி பார்த்தோன்னா ஆர்டிகல் 17. தடுப்பு காவலர் சட்டத்தின்படி 3 மாத காலத்திற்கு பிறகு செயல்படுத்தப்பட அனுமதிக்கவர் யார் அப்படின்னா ஆலோசனை குழு, அட்வைசரி பாடி. இந்திய அரசியலமைப்பு எந்த உறுப்பு மனித கடத்தல் மற்றும் கட்டாய உழைப்பை தடை செய்கிறதுனா ஆர்டிகல் 23. இந்த கொஸ்டின் பல டைம் வந்துருச்சு.
ரிட் ரிட் ஆஃப் ரிட் ஆஃப் மேண்டமஸ் இருக்கு இல்லையா, அது வந்து எதை குறிக்குது அப்படின்னா வி கமாண்ட்னா ஆணையிடுதல். அதாவது ரிட் வந்து 5 டைப்ஸ் ஆஃப் ரிட்ஸ் வந்து கொடுத்துருப்பாங்க இல்லையா, ஆர்டிகல் 32 சொல்லியிருப்பாங்க. சுப்ரீம் கோர்ட்லேயும் போட்டுக்கலாம், ஹை கோர்ட் ரெண்டுமே வந்துட்டு பண்ணிக்கலாம். சுப்ரீம் கோர்ட் வந்து ஆர்டிகல் வந்து 32 படி அந்த ரிட்ஸ் வந்து பயன்படுத்திக்கலாம். ஹை கோர்ட் படி ஆர்டிகல் 226 படி பயன்படுத்திக்கலாம். அடுத்தது பார்த்தோன்னா, கீழ்காண எந்த வழக்கில் உச்சநீதிமன்றம் அடிப்படை உரிமைகள் மீதான நாடாளுமன்றத்திற்கு சட்ட திருத்த அதிகாரத்தை வரையறுத்ததுன்னா கேசவானந்த பாரதி வழக்கு தான். ஓகேவா, 1973. இந்த கொஸ்டின் முன்னாடியே பார்த்துட்டோம். அடுத்தது, வேறுபட்ட தனித்துவம் மிக்க மொழி மற்றும் கலாச்சாரத்தை உடைய மக்களின் பாதுகாப்பில் தொடர்புடைய இந்திய அரசியலமைப்பு சட்டத்திருத்தம் பிரிவுன்னு பார்த்தோன்னா ஆர்டிகல் 29(1). கலாச்சாரத்தை வந்து சிறுபான்மையர் கலாச்சாரம் இருக்கு இல்லையா, அதை பாதுகாப்புறத வந்து ஆர்டிகல் 29(1). நெக்ஸ்ட் கொஸ்டின், அடிப்படை கடமைகள் தொடர்பான பின்வரும் கூற்றுகளில் எது வந்து உண்மையானவைன்னு கேட்டிருக்காங்க. ஃபர்ஸ்ட் பார்த்தோன்னா, மதம், மொழி மற்றும் பிராந்திய அல்லது பிரிவு வேறுபாடுகளுக்கு அப்பாற்பட்ட இந்திய மக்கள் மத்தியில் நல்லிணக்கம், பொதுவான சகோதரத்துவத்தை ஊக்குவித்தல் மற்றும் பெண்களின் கண்ணியத்தை இழிவுபடுத்தும் பழக்கங்களை கைவிடுதல். ஃபர்ஸ்ட். செகண்ட் பார்த்தோன்னா, அறிவியல் மனப்பான்மை, மனிதநேயம், விசாரணை மற்றும் சீர்திருத்த உணர்வு ஆகியவற்றை வளர்த்து கொள்ளுதல். ரெண்டுமே வந்துட்டு அது அடிப்படை கடமைகள் தொடர்பானது. மூணாவது பார்த்தோன்னா, நாடுகளுக்கு இடையே நியாயமான மற்றும் கௌரவமான உறவுகளை பேணுதல்னு கொடுத்துருக்காங்க. அது மட்டும்தான் தவறு. அப்போ 1, 2 மட்டும்தான் கரெக்ட். ஏன்னா அடிப்படை கடமைகள் வந்து மொத்தம் 11 இருக்கு இல்லையா, அதில் ஃபர்ஸ்ட் 2 வரும், தேர்ட் 1 வந்து வராது. நெக்ஸ்ட் பாருங்க, சட்டப்பிரிப்பு 51(7) வந்து எது சொல்லுது அப்படின்னா, அறிவியல் சார்ந்த உளப்பாங்கு, மனிதநேயம், 5 தெளிவான சீர்திருத்தும் ஆர்வம் ஆகியவற்றை வளர்த்தல். அறிவியல் மனப்பான்மை பார்த்தோன்னா 51(7) அதாவது அடிப்படை கடமை இருக்கு இல்லையா, அதில் ஹெச் வந்துட்டு அறிவியல் சார்ந்த மனப்பான்மை வந்து குறிக்குது, வளர்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. அடுத்து பார்த்தீங்கன்னா, இந்திய குடிமக்களின் அடிப்படை கடமைகள் எதில் சேர்க்கப்பட்டது? பார்ட் 4(a) தான் வந்துட்டு அடிப்படை கடமைகள் வந்து சேர்க்கப்பட்டிருக்கு. இந்திய அரசியலமைப்பில் அடிப்படை கடமைகள் வந்து எந்த பகுதியை வந்து சார்ந்ததுன்னா பார்ட் 4(a). அடுத்து பார்த்தீங்கன்னா, இந்திய அரசியலமைப்பு எந்த விதிகள் அடிப்படையில் அடிப்படை கடமைகள் கொடுக்கப்பட்டுள்ளது? ஆர்டிகல் 51(7) தான் வந்துட்டு A to K வரைக்கும் இருக்கும். நெக்ஸ்ட், 86வது சட்ட திருத்தத்தின் மூலம் இந்திய அரசியலமைப்பு சட்டத்தின் விதி 51 சேர்க்கப்பட்டுள்ள சரியான சரத்தை கீழ்காணவற்றில் தேர்ந்தெடுக்கவும். 51(7) வந்துட்டு லாஸ்ட்டாக சேர்த்துருப்பாங்களே, என்னன்னு பார்த்தோன்னா, அதாவது 51(7) லாஸ்ட்டாக 11வது அடிப்படை கடமையா கேல வந்து சேர்த்துருப்பாங்க. என்னன்னு பார்த்தோன்னா, பெற்றோர் தங்கள் 6லிருந்து 14 வயது வரை உள்ள குழந்தைகளுக்கு கல்வி வழங்குறது வந்து பெற்றோரோட கடமை அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஆர்டிகல் 51(7) லாஸ்ட்டாக கேல சொல்லிட்டு சேர்த்துருப்பாங்க. அடுத்தது பார்த்தோன்னா, அடிப்படை கடமைகள் அரசியலமைப்பு சேர்க்கப்பட்ட பரிந்துரை செய்த கமிட்டி பார்த்தோன்னா ஸ்வரன் சிங் கமிட்டி. 1976 ஸ்வரன் சிங் கமிட்டி தான் வந்துட்டு சொல்லியிருப்பாங்க. அடுத்த கொஸ்டின், அடிப்படை கடமைகள் குறித்து கீழ்காணும் எந்த சொற்றொடர்கள் சரியானவைன்னு கேட்டிருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஒன் பாருங்க, அடிப்படை கடமைகள் அரசியலமைப்பின் விதி 51(a)ல் கொடுக்கப்பட்டுள்ளது கரெக்டு. 11வது அடிப்படை கடமையாக 86வது சட்டத்திருத்தம் 2002 வருஷத்துல தான் வந்துட்டு அந்த பட்டியலில் சேர்க்கப்பட்டிருப்பாங்க. ஃபர்ஸ்ட் ரைட்டு, செகண்டும் ரைட்டு. தேர்ட் ஒன் பார்த்தோன்னா, அறிவியல் மனப்பான்மை வளர்த்தல் ஒரு அடிப்படை கடமை அல்லன்னு சொல்லியிருப்பாங்க. அது மட்டும் தான் தவறு. ஏன்னா அறிவியல் மனப்பான்மை வளர்க்கணும்னு சொல்லிட்டு இப்போ தான் பார்த்தோம் இல்லையா, அதுவும் வந்துட்டு அடிப்படை கடமையில் வரும். நெக்ஸ்ட், கீழ்கண்டவற்றில் எது ஒரு குடிமகனின் கடமை அல்ல? கடமை வந்துட்டு 11 கடமையில ஃபர்ஸ்ட் கொடுத்துருக்காங்க பாருங்க. அரசியலமைப்பு ஏற்ப நடந்து அதனுடைய கோட்பாடுகள், நிறுவனங்கள், தேசிய கொடி மற்றும் தேசிய கீதத்தை வந்து மதிச்சு நடக்கணும் கரெக்டு. இந்தியாவின் இறைமை, ஒற்றுமை, ஒருமைப்பாடு ஆகியவற்றை பேணி காத்தல் வேண்டும். தேவைப்படும் போது எல்லாம் நாட்டை பாதுகாப்பும் நாட்டுக்கு சேவை செய்யவும் வேண்டும். எல்லாமே கரெக்டு தான். கட்டாயம் இராணுவ வேலையில் சேர வேண்டும்னு கொடுத்துருக்காங்க. அது வந்து அடிப்படை கடமை கிடையாது. ஓகேவா, அப்போ ஆப்ஷன் டி தான் வந்துட்டு அதுக்கு சம்மந்தம் இல்லாதது, தொடர்பு இல்லாதது. அடிப்படை கடமைகள் பற்றி பரிந்துரைத்த அமைக்கப்பட்ட குழு வந்து ஸ்வரன் சிங் கமிட்டி 1976 இப்போ தான் பார்த்தோம். அடுத்தது, அடிப்படை கடமைகள் பற்றிய கீழ்கண்ட கூற்றுகளில் எது வந்துட்டு சரி அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஒன் பாருங்கள், உரிமைகளை அனுபவிக்கின்ற குடிமக்களுக்கு அவர்களின் கடமைகளை பற்றிய நினைவூட்டலாக அது அமைந்துள்ளது. ஆமாம், கண்டிப்பாக உரிமை எப்படி இருக்கோ அதே மாதிரி கடமையும் இருக்குது அப்படின்றது ஒரு நினைவுபடுத்துறதுக்காக இருக்குது. தேச விரோதிகளுக்கு ஒரு எச்சரிக்கையாக இது அமைந்துள்ளது.
அடிப்படை கடமை. ஓகேவா? இதுவும் கரெக்டு, இதுவும் கரெக்டு. அடுத்து குடிமக்களுக்கு ஊக்கத்தின் ஆதாரமாகவும் அவர்களின் ஒழுங்கை மேம்படுத்தவும் இது அமைந்துள்ளது. கரெக்டு. இது சட்டத்தின் மூலம் நிலைநாட்டக்கூடியது. அப்போ ஆப்ஷன் எல்லாமே வந்துட்டு சரியானது தான். ஓகேவா? ஆனால் வந்து அடிப்படை கடமை வந்து கண்டிப்பாக ஃபாலோ பண்ணணும் அப்படின்னு சொல்ல முடியாது இல்லையா? ஃபாலோ பண்ணலாம், இதெல்லாம் நம்மளோட கடமை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் 86வது அரசியலமைப்பு சட்ட திருத்தம் 2002 படி 51(a)க்கே என்ன சேர்க்கப்பட்டிருப்பாங்க அப்படின்னா 14 வயதிற்குட்பட்ட அனைத்து குழந்தைகளுக்கும் இலவச மற்றும் கட்டாய கல்வி அளித்தல் பெற்றோரோட கடமைன்னு சொல்லியிருப்பாங்க. ஆப்ஷன் ஏ வந்துட்டு கரெக்டு. அடுத்தது கீழ்கண்டவற்றுள் எது வந்து தவறானதுன்னு கேட்டிருக்காங்க. அடிப்படை கடமைகள் இந்திய அரசியலமைப்பின் 4ஆம் பாகத்தில் உள்ளது. கரெக்டு தான். 4வது பாகம் 7 தானே இருக்கும், 4(a)ல் இருக்கும். செகண்ட் ஒன் 42வது சட்ட திருத்தத்தின்படி அடிப்படை கடமை இந்திய அரசியலமைப்புடன் இணைக்கப்பட்டுள்ளது. 1976 இணைக்கப்பட்டிருப்பாங்க. தேர்ட் ஒன் 2002ஆம் ஆண்டு 82வது சட்ட திருத்தம் கொடுத்துருக்காங்க. அது மட்டும்தான் தவறு. ஓகேவா? ஏன்னா அது 86வது சட்ட திருத்தம், இப்போ தான் அதுவும் படித்தோம். பொது பிரதிநிதி சட்டம் 1951 அமல்படுத்தப்பட்டது. எல்லாமே வந்துட்டு கரெக்டு. சி மட்டும்தான் தவறாக கொடுத்துருக்காங்க. அடுத்தது அடிப்படை கடமைகள் கீழ்கண்டவற்றுள் கூற்றுகளில் எது வந்து சரியானவைன்னு கேட்டிருக்காங்க. அடிப்படை கடமைகள் சட்டத்தால் வலியுறுத்தி நடைமுறைப்படுத்தக்கூடியவை. சட்டத்தால் வலியுறுத்திலாம் வந்து நடைமுறைப்படுத்தணும்னு இது கிடையாது. நமக்கு கடமைகள் கொடுத்துருக்காங்களே தவிர அது கண்டிப்பாக நீங்கள் அதை ஃபாலோ பண்ணியே ஆகணும் அப்படின்லாம் ஒன்றும் கிடையாது. அப்போ அது வந்து தவறு. அடிப்படை கடமைகள் மக்களாட்சி சமநிலைப்படுத்தப்பட்ட உதவுகின்றன. கரெக்டு. அடிப்படை கடமைகள் சில அறமுறையானவை மற்றும் பல குடியியல் சார்ந்த கடமைகள் ஆகும். 2, 3 தான் கரெக்டு, 1 வந்து தவறு. அடுத்தது பின்வரும் எந்த விதிகள் குடியரசுத் தலைவரை பதவி நீக்கம் செய்யும் வழின்னு பார்த்தோன்னா ஆர்டிக்கல் 61, இன்னொன்று 56(1)ல் பி. ஓகேவா? ஏன்னா 56 வந்து அவருடைய பதவி காலம் வந்துடும். அப்போ பதவி காலம் முடிஞ்சாலும் என்ன பண்ணலாம், அவர் குடியரசுத் தலைவர் வந்து பதவி நீங்கலாம். 61 அப்படிங்கிறத அந்த பழி சாற்றுரை மூலயமா அவங்க இது பண்ணிட்டு வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு தீர்மானம் நிறைவேற்றுறாங்க இல்லையா? அப்படி அது மாதிரி இம்பீச்மெண்ட் பண்ணுறது ஆர்டிக்கல் 61ல் வந்துடும். அடுத்தது இந்திய ஒன்றியத்தின் பாதுகாப்பு படைகளின் மீதான உயர்தனி ஆணையத்தினரிடம் யாரிடம் உற்றமைந்திருக்கிறது அப்படின்னா குடியரசுத் தலைவர். குடியரசுத் தலைவர் மன்னிப்பு அளிக்கும் அதிகாரம் பற்றிய கூற்றுகள் வந்துட்டு எதுன்னு பாருங்க. அவர் இந்திய விவகாரத்தின் மேல்முறையோடு தீர்மானம் செயல்படுத்துகிறார்னு கொடுத்துருக்காங்க. தவறு. அவரின் அதிகாரம் நீதிமன்ற அதிகாரத்திற்கு அப்பாற்பட்டவை இல்லைன்னு கொடுத்துருக்காங்க. அதுவும் வந்து தவறு. அப்பாற்பட்டு தான் இருக்கும். அவர் நினைச்சார் அப்படின்னா அதை எப்படி சொல்கிறது, அவர் நினச்சா மரண தண்டனையே கூட வந்துட்டு வேணாம்னு சொல்லிட்டு நீக்கலாம் இல்லையா? அப்போ அதுவும் தவறு தான். குடியரசுத் தலைவர் கருணை மனு கோருவோருக்கு கட்டுப்பட வேண்டிய அவசியம் கிடையாது. ரைட்டு. மன்னிப்பளிக்கும் அதிகாரம் என்பது அடிப்படையில் அவருடைய சிறப்பதிகாரம். ஓகேவா? அவரோட சிறப்பதிகாரம், பிரசிடென்ட் சிறப்பதிகாரம். அப்போ 3, 4 கரெக்டு, 1, 2 தான் வந்துட்டு தவறு. ஆப்ஷன் டி. அடுத்த கொஷின், குடியரசுத் தலைவரின் தடுப்பு முறை ஆணை பற்றிய வாக்கியங்களை கவனிக்கவும். சாதாரண மசோதாக்களை உறுதி செய்தல், நிராகரித்தல் மற்றும் திரும்ப கூடுதல் பண்ணலாம். ஓகேவா? சாதாரண மசோதா இருந்தால் பண்ணலாம், அசன்ட் பண்ணலாம், வேணாம்னு சொல்லி ரிஜெக்டும் பண்ணலாம், ரிட்டர்னும் பண்ணலாம். அதே பண மசோதாவை உறுதி செய்தல் மற்றும் நிராகரித்தல் கூடும், ஆனால் திருப்பி அனுப்பக்கூடாது. அதுவும் கரெக்டு தான். ஓகேவா? பண மசோதாவாக இருந்தால் ஓகேன்னு உறுதி செய்யலாம், இல்லைனா வேணான்னு ரிஜெக்டும் பண்ணலாம், ஆனால் ரிட்டர்ன் மட்டும் பண்ண முடியாது. அது வந்து மணிபில். தேர்ட் ஒன் பார்த்தோன்னா அரசியலமைப்பு திருத்த மசோதாவை உறுதி செய்தல், நிராகரித்தல் அல்லது திரும்ப கூடுன்னு கொடுத்துருக்காங்க. இது எல்லாமே தவறு. உறுதி மட்டும்தான் செய்யலாம், அசன்ட் மட்டும்தான் பண்ணலாம், நிராகரிக்கவோ திருப்பி அழுத்தலோ கூடாது. அப்போ ஆப்ஷன் 1, 2 தான் வந்துட்டு கரெக்டு, 3 வந்து தவறு. அடுத்தது இந்திய குடியரசுத் தலைவரின் தடுப்பாணை அதிகாரம் வந்துட்டு எதில் இருக்குது? இந்திய குடியரசுத் தலைவரின் தடுப்பாணை அதிகாரம் வந்துட்டு பார்த்தோன்னா பாக்கெட் தடுப்பாணை, அதாவது பாக்கெட் வீட்டோ இருக்கு இல்லையா? ரைட்டு. ஃபர்ஸ்ட் ஒன் பாக்கெட் அப்சல்யூட் சஸ்பென்சிவ். ஓகே, பாக்கெட் வீட்டோ சஸ்பென்சிவ். இங்கிலீஷே பாருங்கள், சில வேர்டு வந்து தெரியவும் மாட்டேங்குது தான். பாக்கெட் வீட்டோ, அப்சல்யூட் வீட்டோ, சஸ்பென்சிவ் வீட்டோ, இது 3மே வந்துட்டு நம்ம இந்திய பிரசிடென்ட்டுக்கு இருக்கும். குவாலிஃபைட் வீட்டோ அப்படின்றது நம்மளோட இந்திய பிரசிடென்ட்டுக்கு கிடையாது. ஓகேவா? இது வந்து அமெரிக்கா பிரசிடென்ட் அவங்களுக்கு இருக்கும், நமக்கு இங்கே கிடையாது. நெக்ஸ்ட் ஒன், குடியரசுத் தலைவர் ராஜ்யசபாவில் எத்தனை உறுப்பினர்கள் வந்து நியமிக்கிறார் அப்படின்னா 12 உறுப்பினர்கள் நியமிப்பார். ராஜ்யசபாவோட தலைவர் யார்? துணை குடியரசுத் தலைவர். பின்வரும் கூற்றுக்களில் இந்திய ஜனாதிபதி அதிகாரங்களில் எது சரியானதுன்னு கேட்டிருக்காங்க. குடியரசுத் தலைவரின் முன் பரிந்துரைகள் மட்டுமே பண மசோதாவை என்ன பண்ண முடியும் அப்படின்னா நாடாளுமன்றத்தில் அறிமுகம் செய்ய முடியும். கரெக்டு.
நாட்டின் நிதி நிலைத்தன்மை அல்லது கடன் அச்சுறுத்தலுக்கு உள்ளாகும் பொழுது குடியரசுத் தலைவர் நிதி அவசர நிலையை வந்து அறிவிக்க முடியும் அவரால். ஏன்னா 360 படி நிதி அவசர நிலை தானே, அதுவும் அவரால் அறிவிக்க முடியும். குடியரசுத் தலைவர் தனது அலுவலகத்தில் அதிகாரங்கள் மற்றும் கடமைகளை பயன்படுத்துவோர் எந்த ஒரு தீர்மானத்தின் முன் பொறுப்பாளி அல்ல. அதுவும் கரெக்டு. யூனியன் பிரதேசங்களை நிர்வகிக்கும் குடியரசுத் தலைவர் தான். யூனியன் பிரதேசங்கள் வந்து யார் நிர்வகிப்பாங்க அப்படின்னா குடியரசுத் தலைவர் தான் நிர்வகிப்பாங்க. அவர் தான் பொறுப்பானவர். அப்போ எல்லாமே வந்து கரெக்ட். 1 3 1 2 3 4 எல்லாமே கரெக்ட். ஆப்ஷன் 4 ஓகே, ஆப்ஷன் டி. அடுத்தது பிரதம அமைச்சரின் கடமை வந்து எந்த ஆர்டிக்கலில் சொல்லியிருப்பாங்கன்னா ஆர்டிக்கல் 78. கீழ்காணும் இவர்களில் எந்த பிரதம மந்திரி நம்பிக்கையில்லா வாக்கெடுப்பின் மூலம் ராஜினாமா வந்து செய்யலை அப்படின்னு பார்த்தோன்னா மன்மோகன் சிங் வந்துட்டு அந்த மாதிரி செய்யலை. நம்பிக்கையில்லா தீர்மான வாக்கெடுப்பு மூலம் வந்து ராஜினாமா செய்யாதவர் வந்து மன்மோகன் சிங். மீதி இருக்க தேவகவுடா, விபி சிங், வாஜ்பாய் இவங்களாம் வந்துட்டு பண்ணியிருப்பாங்க போல். நம்பிக்கையில்லா வாக்கெடுப்பு மூலம் ராஜினாமா செஞ்சுருப்பாங்க. இவர் வந்து செய்யலை. அடுத்தது துணை ஜனாதிபதிகள் சரியான வரிசை தேர்ந்தெடுக்கும். இங்கே கொடுத்துருக்கிறதுல யார் வந்துட்டு சரியான வரிசை, யார் ஃபர்ஸ்ட் வந்திருக்காங்கன்னு பார்ப்போம். ஜாகூர் ஹுசைன், அதுக்கப்புறம் வந்துட்டு பிடி ஜாட்டி, அடுத்தது வந்து KR நாராயணன், அடுத்தது வந்து ஷெகாவத். அப்போ ஆப்ஷன் சி வந்துட்டு கரெக்டு. மாநிலங்களில் முன்னாள் தலைவராக யார் வந்துட்டு செயல்படுவாங்க அப்படின்னு பார்த்தோம்னா துணை குடியரசுத் தலைவர் தான் மாநிலங்களவையோட தலைவராக வந்துட்டு செயல்படுவார். துணை குடியரசுத் தலைவராக செயல்பட்டு கொண்டிருக்கும் பொழுது அவரை பதவி நீக்கம் செய்யும் முறை என்ன அப்படின்னு பார்த்தோன்னா குடியரசுத் தலைவர் எப்படி பதவி நீக்கம் பண்ணுறோமோ அதே முறையில் தான் வந்துட்டு அவரையும் பதவி நீக்கம் பண்ண முடியும். ஏன்னா துணை குடியரசுத் தலைவர் வந்துட்டு குடியரசுத் தலைவர் இல்லாத போது அவர் அந்த பதவியை வைக்கிறாரு. அப்போ குடியரசுத் தலைவர் எப்படி பதவி நீக்கம் பண்ணுறோமோ அதே மாதிரி தான் பண்ணுவோம். அப்போ ஆப்ஷன் டி தான் வந்துட்டு கரெக்டு. பிரதம மந்திரி அலுவலகத்தை பற்றிய பின்வரும் சுற்றுகளில் எது வந்து சரியானது? ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் பாருங்கள். பிரதம மந்திரியின் அனைத்து பொறுப்புகளையும் செய்வதற்கு உதவி செய்தல். பிரதம மந்திரி பொறுப்பான அவரோட வேலைகளை வந்துட்டு ஹெல்ப் பண்ணுறதுக்கு அவங்க வந்து ஹெல்ப் பண்ணுவாங்க. நெக்ஸ்ட் பார்த்தோன்னா குடியரசுத் தலைவர் ஆளுநர்கள் மற்றும் வெளிநாடு பிரதிநிதிகளிடம் தொடர்பை வந்து பராமரிக்கிறதுக்காக அந்த ஆஃபீஸ் இருக்குது. ஓகே, 1 ரைட்டு 2 ரைட்டு. மூணாவது பார்த்தா அமைச்சர்களிடையே உள்ள சிக்கல்களை தீர்த்து வைத்தல் வந்து அவங்களோட வேலை கிடையாது. பிரதம மந்திரி அலுவலகத்தோட வேலை வந்து அமைச்சரிடையே உள்ள சிக்கல்களை தீர்த்து வைத்தல் அவங்க வேலை கிடையாது. அப்போ 3 வந்து தவறு. அப்போ 1 2 மட்டும் தான் கரெக்டாக, ஆப்ஷன் சி. அடுத்தது ஆளுநர் மற்றும் கூற்று காரணம். ஆளுநர் மற்றும் அமைச்சரவைக்கு இடையே தகவல் தொடர்பு பாலமாக செயல்படுவது யாரு? முதல்வர் தான். ஆளுநருக்கும் அந்த அமைச்சரவைக்கும் இடையில இருக்கும் யாரு? முதல்வர் தான். மாநில அமைச்சரவை குழு தலைவராக யார் செயல்படுவார்னா முதல்வர் தான் செயல்படுவாங்க. அப்போ கூற்று காரணம் ரெண்டுமே கரெக்டாக, அதுக்கு சரியான எக்ஸ்பிளனேஷனும். அடுத்தது மாநிலத்தின் முதலமைச்சரை யார் நியமனம் செய்வாங்க அப்படின்னா ஆளுநர் தான் நியமனம் செய்வாங்க, கவர்னர். நெக்ஸ்ட் கொஸ்டின், எந்த சட்டப்பிரிவின்படி ஆளுநர் மாநில நிர்வாகத்தின் அதிகாரங்கள் மற்றும் பணிகளை செயல்படுத்துவது யார்? எந்த ஆர்டிக்கல் படி அப்படின்னா ஆர்டிக்கல் 163. மேட்சிட்டு ஆர்டிக்கல் பாருங்கள். 156 அப்படிங்கிறது ஆளுநரோட பதவி காலத்தை குறிக்கும். 155 எதை குறிக்கும் அப்படின்னா ஆளுநரை நியமனம், யார்? பிரசிடென்ட் வந்து நியமனம் பண்ணுவார். ஆர்டிக்கல் 157 அப்படிங்கிறது ஆளுநராக நியமனம் செய்வதற்கான தகுதிகள் வந்து ஆர்டிக்கல் 157 குறிக்கும். 161 அப்படிங்கிறது ஆளுநரின் மன்னிப்பு அதிகாரம். குடியரசுத் தலைவரோட மன்னிப்பு அதிகாரம் எப்படி ஆர்டிக்கல் 72 இருக்கும், அதே மாதிரி ஆளுநரோட மன்னிப்பு அதிகாரம் ஆர்டிக்கல் 161 இருக்குது. ஓகேவா? ஆப்ஷன் 2 3 4 1 ஆன்சர். அடுத்தது அமைச்சர்கள் குழு மற்றும் கேபினெட் பொறுத்தவரை கீழே கொடுக்கப்பட்டுள்ள வாக்கியங்களில் எது வந்து சரியானதுன்னு கேட்டிருக்காங்க. ஒரு கேபினெட் அமைச்சர் 1 அல்லது அதுக்கு மேற்பட்ட துறைகளோட தலைவராக இருப்பார். கரெக்டு. அமைச்சர்கள் கூட்டாக சேர்ந்து அரசாங்கத்தின் கொள்கைகளை தான் வந்துட்டு உருவாக்குவாங்க. அமைச்சர்களெல்லாம் சேர்ந்து அரசாங்கத்தோட கொள்கையை தான் உருவாக்குவாங்க. 1 கரெக்டு 2 கரெக்டு. அரசாங்கத்தின் கொள்கைகளை உருவாக்குவதில் தலைமை அமைச்சர் மற்றும் துணை அமைச்சர்களுக்கு பங்கு கிடையாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. உருவாக்குவதெல்லாம் அவங்களுக்கு பங்கு கிடையாது, ஆனால் வந்து அவங்களுக்கு தேவைப்பட்ட ஹெல்ப் வேணால் பண்ணுவாங்க இந்த அமைச்சர்கள். ஓகேவா? ராஜாங்க அமைச்சரும் இந்த துணை அமைச்சரும். அப்போ ஆப்ஷன் டி 1 2 3 எல்லாமே கரெக்டு தான். அடுத்தது ஒரு மேட்சிட்டு ஆளுநருக்கு உதவி மற்றும் ஆலோசனை வழங்குறதுக்காக ஆர்டிக்கல் தான் கேட்டிருக்காங்க. 163 படி தான் ஆளுநருக்கு உதவி செய்ய அவர் ஆலோசனை வழங்குறதுக்கான ஒரு அமைச்சர் குழு வந்து இருக்குது அப்படின்றது ஆர்டிக்கல் 163. அமைச்சர்கள் தொடர்பான பிற அம்சங்கள் வந்துட்டு ஆர்டிக்கல் 164. மாநில அரசாங்கத்தின் அலுவலை நடத்துதல் வந்து 166. மாநில ஆளுநர்களுக்கு தகவல் தெரிவித்தல் உள்ளிட்ட முதலமைச்சரின் பணிகள் எதுன்னு பார்த்தோன்னா ஆர்டிக்கல் 167. ஆப்ஷன் டி 4 1 2 3 ஆன்சர். அடுத்தது ஒரு மாநில முதல் அமைச்சரும் அவரது அமைச்சர் மற்றும் எவ்வாறு பதவியிலிருந்து நீக்கப்பட முடியும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஆளுநரின் கருத்துப்படி அம்மாநிலத்தில் அரசியல் அமைப்பு இயந்திரம் உடைவதால்.
ஆளுநரோட கருத்துப்படி அந்த மாநிலத்தில் வந்து அரசியல் வந்து ஒழுங்காக நடக்கப்படலை அப்படின்னா என்ன பண்ணலாம் அப்படின்னா அவர் அதை வந்து கலைக்கலாம். ஓகேவா? மாநில சட்டசபையில் அறுதி பெரும்பான்மையுடன் நம்பிக்கையில்லா தீர்மானம் கொண்டு வந்தாலும் அந்த கவர்மெண்ட்டை வந்து கலைச்சிடுவாங்க. அப்போ 1 கரெக்டு 2 கரெக்டு. மாநிலத்தில் உள்ள சட்டசபையில் உள்ள ஈரவை நம்பிக்கையில்லா தீர்மானத்தை பெரும்பான்மையுடன் நிறைவேற்றினாலும் கேட்டிருக்காங்க. அதெல்லாம் தேவையில்லை. ஓகேவா? பெரும்பான்மையான தேவையே கிடையாது. நாடாளுமன்ற அவசரகால நெருக்கடி சட்டத்தை நிறைவேற்றி மாநிலத்தின் முதலமைச்சரையும் அவரது அமைச்சர் அவைகளையும் நீக்க முடியும்னு கொடுத்துருக்காங்க. 3 4 தவறு, 1 2 மட்டும்தான் கரெக்டு. ஆப்ஷன் ஏ. அடுத்தது சட்டப்பிரிவு மாநில ஆளுநரின் சிறப்புரிமைகளை எது அழைக்குது அப்படின்னா ஆர்டிகல் 361 படி தான் வந்துட்டு சிறப்புரிமைகள் ஆளுநருக்கான சிறப்புரிமையை அளிக்குது. அடுத்தது கூட்டு காரணம். மன்னிப்பு அளிக்கும் அதிகாரம். ஃபர்ஸ்ட் பாருங்க, மன்னிப்பு அளிக்கும் அதிகாரம் 161. அதாவது ஃபர்ஸ்ட் எதை பற்றி இதை கூட்டு கொடுத்துருக்காங்கன்னா மாநில ஆளுநரின் நீதிமன்ற அதிகாரம் குறித்து கீழ்கண்ட கூற்றை கருதுக. நீதிமன்ற அதிகாரம் ஆளுநரோடது. விருப்ப தெரிவில் இது சரியான விடையை தேர்ந்தெடுக்க. எது சரியானதுன்னு கேட்டிருக்காங்க. மன்னிப்பு அளிக்கும் அதிகாரம் 161 சட்டமன்ற உறுப்பின் கீழ் மிகவும் விரிவானது, அது எந்த எல்லையும் கொண்டிருக்கவில்லை அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. மன்னிப்பு அளிக்கும் அதிகாரம் வந்துட்டு கவர்னருக்கு இருக்குது 161 சட்டப்பிரிப்பு படி. அது கரெக்டு. அவளோ அவரோ அறிவை நன்கு செலுத்தி ஆராயாத பொழுதும் உரிய நம்பகமான ஆவணங்களை பரிசீலிக்காத பொழுதும் அதை மீறும் உணர்வும் ஆட்பட்டிருக்கும் பொழுதும் நீதி புனராய்வு என்பது சாத்தியமாகும். யாரா இருந்தாலும் இவர் நினைச்சா அப்படின்னா கண்டிப்பா வந்துட்டு அவங்களாம் பண்ணலாம். அந்த இவரோட சிறப்புரிமையை பயன்படுத்தி ஒரு தண்டனையை வந்து குறைக்கவோ நீக்கவோ முடியும். பிரசிடென்ட்டுக்கும் ஆளுநருக்கும் வந்துட்டு என்ன வந்துட்டு டிஃப்ரெண்ட்னா அவர் வந்து மரண தண்டனையில் கூட வந்துட்டு அவர் வந்து விளக்கம் கொடுக்கலாம். இவருக்கு வந்து அது மட்டும்தான் ஆளுநருக்கு மட்டும்தான் கிடையாது. ஓகேவா? அப்போ போத் 1 2மே கரெக்டு. ஆப்ஷன் 1 கரெக்டு, காரணம் 2மே கரெக்டு. ஆனால் நாட் எக்ஸ்பிளனேஷன் ஆஃப் ஏன்னு கொடுத்துருக்காங்க. சரியான விளக்கம் இருங்க வேறு விளக்கம் நாட் கரெக்ஷன் ஆஃப் எக்ஸ்பிளனேஷன். இது பார்த்தோன்னா சரியான விளக்கம். இங்கிலீஷில் வந்து நாட் எக்ஸ்பிளனேஷன் கொடுத்துருக்காங்க, தமிழில் வந்து எக்ஸ்பிளனேஷன் கொடுத்துருக்காங்க. ஓகே, சரியான விளக்கம் நாட் எக்ஸ்பிளனேஷன் இங்கிலீஷ் தான். ஓகேவா? சரியான விளக்கம் கிடையாது. அடுத்தது கீழ்கண்டவற்றில் பாராளுமன்ற உறுப்பினர்களுக்கான முறைசாரா சாதனம் எதுன்னு பார்த்தோன்னா பூஜ்ய நேரம். பாராளுமன்ற உறுப்பினர்களுக்கான முறைசாரா சாதனம் வந்துட்டு 0 பூஜ்ய நேரம். இதுதான் வந்துட்டு கேள்விகளுக்கு நேரம் சொல்லுவாங்கள்ல, எப்போது மதியம் 12 மணி. அடுத்து பார்த்தோன்னா சபாநாயகரால் பாராளுமன்ற அமர்வின் முடிவுக்கு கொண்டு வருதல் வந்துட்டு என்ன சொல்லுவாங்க அப்படின்னா முடிவுக்கு கொண்டு வருதல் ப்ரோகேஷன். லோக்சபாவில் நம்பிக்கையில்லா தீர்மானம் அறிமுகப்படுத்த தேவையான ஆதரவு 50 உறுப்பினர்கள் இருந்தாவே நம்பிக்கையில்லா தீர்மானம் கொண்டு வந்துடலாம். கீழ்காணப்படும் சொற்களை அதன் அர்த்தத்துடன் பொருத்தவும். அதாவது ஒத்திவைப்பு அப்படின்னா என்ன, மேட்ச் தான் கொடுத்துருக்காங்க. ஆப்ஷன் சி. ஒத்திவைப்பு அப்படின்னா பாராளுமன்றத்தை காலவரையற்று ஒத்திவைத்தல் தான் வந்துட்டு அதாவது இருங்க வேற. ஓகே, ஒத்திவைப்பு அப்படின்றது எதை குறிக்குது அப்படின்னா பாராளுமன்ற காலவரையின்றி ஒத்திவைக்கிறாங்க இல்லையா, அதுதான் குறிக்குது. குவாரம் அப்படின்றது அவையை நடத்த தேவையான உறுப்பினர்கள் எண்ணிக்கை. ஓகே, 10ல் 1 பங்குறதாவே அவையை நடத்துவாங்களே, அந்த மாதிரி குவாரத்தை குறிக்கிறது. அதுதான் வந்து குவாரம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. கங்காரு மூடல் அப்படின்றது எதை குறிக்குதுன்னா முக்கியமான உட்கூறுகளை மட்டும் விவாதிப்பது தான் வந்துட்டு கங்காரு மூடல். லேம்டாக் அமர்வு அப்படின்றது புது மக்களவை தேர்ந்தெடுத்துக்கு பிறகு கடைசியான பழைய மக்களவை அமர்வு தான் வந்துட்டு இந்த லேம்டாக் அமர்வு. லேம்டக் அமர்வு. ஓகே, அப்போ ஆப்ஷன் வந்துட்டு 3 1 4 2 ஆன்சர். அடுத்தது தவறான இணையை கண்டறிக. சட்ட மேலவை உள்ள ஸ்டேட்ஸ் இருக்கு இல்லையா, அதுதான் தவறானது எதுன்னு கேட்டிருக்காங்க. மகாராஷ்டிரா ஈரவை சட்டமன்றம் இருக்கு, கரெக்டு. தெலுங்கானா ஓரவை சட்டமன்றம் கொடுத்துருக்காங்க, அது தவறு. ஏன்னா தெலுங்கானாலையும் ஈரவை சட்டமன்றம் தான். பீகார் ஓரவைன்னு கொடுத்துருக்காங்க, அது தவறு. பீகாரும் வந்துட்டு ஈரவை சட்டமன்றம். ஆந்திர பிரதேசம் பார்த்தோன்னா ஈரவை சட்டமன்றம் தான். ஓகேவா? ஈரவை சட்டமன்றம் வந்து மொத்தம் 6 ஸ்டேட்டில் இருக்குது இல்லையா, இங்கே கொடுத்துருக்கிறதுல வந்துட்டு இந்த 4லுமே இருக்குது. இதில் வந்துட்டு மொத்தம் 6 ஸ்டேட்டில் 4மே கொடுத்துருக்காங்க. இங்கே தவறாக கொடுத்துருக்கிறது பார்த்தோன்னா 2 3 வந்து தவறாக கொடுத்துருக்காங்க. இங்கே கொடுத்துருக்கிற 4 ஸ்டேட் இல்லாமல் மீதி இருக்க 2 ஸ்டேட் பார்த்தோன்னா யூபி கொடுக்கல, உத்தரப்பிரதேஷ் கொடுக்கல, இன்னொன்று கர்நாடகா கொடுக்கல. இந்த 4 மகாராஷ்டிரா, தெலுங்கானா, பீகார், ஆந்திர பிரதேஷ் இல்லாமல் உத்தரப்பிரதேஷ், கர்நாடகா இது 6 தான் வந்துட்டு சட்ட மேலவை இருக்குது. நம்ம தமிழ்நாட்டிலே இருந்துச்சு, அது வந்து கலைச்சிட்டாங்க இல்லையா 1986 நவம்பர் 1 அப்போ வந்துட்டு அதை கலைச்சிட்டாங்க.
இப்போ இல்லை. அடுத்தது பார்த்தோன்னா கீழ்கண்டவற்றில் லோக்சபா சபாநாயகர் தனது ராஜினாமை வந்து யாரிடம் கொடுப்பாங்க அப்படின்னா சபாநாயகர் வந்து துணை சபாநாயகர்கிட்ட தான் வந்துட்டு கொடுப்பாரு. அடுத்தது பாராளுமன்ற நடவடிக்கைகளின் கருவிகளை மேற்கோளாக கொண்டு பின்வரும் கூற்றுக்கள் ஏது வந்து சரியானதுன்னு கேட்டிருக்காங்க. சிறப்புரிமை தீர்மானத்தின் நோக்கத்தில் குறிப்பிட்ட அமைச்சரவை கண்டனம் செய்வதற்கு தான் வந்துட்டு இது மட்டும் தான் வந்து கரெக்டாக கொடுத்துருக்காங்க. ஆப்ஷன் பி. பாராளுமன்றத்தின் மதிப்பீட்டு குழுவில் வந்து எத்தனை பேர் இருப்பாங்க அப்படின்னா 30 பேர் இருப்பாங்க. ஏன்னா அதுதான் வந்து பெரிய குழுவே பாராளுமன்றத்தில். கீழே கொடுக்கப்பட்டுள்ள மாநிலங்களுக்குள் மக்களவை அதிகாரம் இடங்களை பெற்ற மாநிலம் இங்கே கொடுத்துருக்கிறதுல எது வந்து மக்களவையில் வந்து அதிக மெம்பர்ஸ் இருப்பாங்க அப்படின்னா வெஸ்ட் பெங்காலில் தான் வந்து அதிக பேர் இருப்பாங்க. ஓகேவா? வெஸ்ட் பெங்காலில் வந்து 42 பேர் இருப்பாங்க. ஆனால் டோட்டலாக ஃபர்ஸ்ட் யார் அப்படின்னு பார்த்தோன்னா உத்தரப்பிரதேஷ், அதில் தான் வந்து 80 பேர் இருப்பாங்க. செகண்ட் வந்து மகாராஷ்டிரா, அதில் 48 பேர். வெஸ்ட் பெங்கால் வந்து 42. ஓகேவா? நம்ம தமிழ்நாடு வந்து பார்த்தோன்னா 5வது இடத்துல இருக்கும் இல்லையா? 39 பேர். அடுத்தது கூற்று காரணம் அமைச்சர்கள் குழு ஒட்டுமொத்தமாக மக்களவைக்கு பொறுப்புடையவர்கள். அது கரெக்டு. அமைச்சர்களை பிரதமரின் ஆலோசனை பேரில் குடியரசுத் தலைவர் தான் வந்துட்டு நியமிப்பார். அப்போ கூற்று காரணம் ரெண்டுமே கரெக்டாக, அதற்கான சரியான விளக்கமும். நெக்ஸ்ட் ஒரு மேட்சிட்டு எந்தெந்த நாடுகள்லேருந்து அதாவது அந்த நாட்டில் இருக்க நாடாளுமன்றத்தோட பெயர் வந்து என்னன்னு கேட்டிருக்காங்க. அமெரிக்காவில் வந்து என்னன்னு சொல்லுவாங்க அப்படின்னா காங்கிரஸ்ன்னு சொல்லுவாங்க. நம்ம பார்லிமெண்ட்னு சொல்கிறோம் இல்லையா, அந்த மாதிரி அமெரிக்காவில் வந்து காங்கிரஸ்ன்னு சொல்லுவாங்க. ஜப்பானில் வந்து டயட்னு சொல்லுவாங்க. பிரிட்டனில் வந்துட்டு பாராளுமன்றம். ஏன்னா நம்ம வந்து பாராளுமன்ற முறை பிரிட்டனில் தானே ஃபாலோ பண்ணுறோம். அப்போ அவங்களும் பார்லிமெண்ட் தான் சொல்கிறாங்க. டென்மார்க் பார்த்தோன்னா வோல்கெட்டிங். ஓகேவா? ஃபோல்கெட்டிங். அப்போ ஆப்ஷன் வந்து 4, 1, 2, 3. ஆப்ஷன் பி தான் வந்துட்டு கரெக்டு. அடுத்தது பின்வரும் வாக்கியம் 1, 2 கவனிக்கவும், சரியான விடையை தேர்ந்தெடுக்கவும். பாராளுமன்றம் மத்திய பட்டியலில் சட்டம் இயற்றும் அதிகாரம் பெற்றது. ஆமாம், கண்டிப்பாக. நெக்ஸ்ட்டு பொதுப்பட்டியல் மற்றும் மாநில பட்டியலில் இடம் பெறாதவைகளில் பாராளுமன்றம் மட்டுமே வந்து சட்டம் இயற்றும் அதிகாரம் கொண்டது. கரெக்டு. 1ம் கரெக்டு, 2ம் கரெக்டு. அடுத்தது பின்வரும் பொறுப்பாளர்களுள் யார் கீழவை மற்றும் மேலவை செயலகத்தை கட்டுப்படுத்தி தலைமை ஏற்று யார் வழிநடத்துவாங்க அப்படின்னா ஸ்பீக்கர் அண்ட் சேர்மன். அவங்க 2 பேர் தான் வந்துட்டு பார்த்துப்பாங்க. லோக்சபா ராஜ்யசபா ரெண்டையுமே அவங்க தான் வந்துட்டு வழிநடத்தி கொண்டு போகிறாங்க. அடுத்தது இந்திய அரசியலமைப்பு விதி 94 வந்து எதை விளக்குது அப்படின்னா சபாநாயகர் மற்றும் துணை சபாநாயகர் பதவி நீக்கம் இருக்குல்ல, அதுதான் வந்துட்டு ஆர்டிகல் 94 குறிக்குது. நெக்ஸ்ட் பார்த்தோன்னா ஆண்டு நிதிநிலை அறிக்கையை பாராளுமன்றத்தில் யார் அறிமுகப்படுத்துவாங்க? பிரசிடென்ட், ஜனாதிபதி தான் வந்துட்டு அறிமுகப்படுத்துவாங்க. இந்திய சாசன பகுதி 5 அத்தியாயம் மக்களின் பணத்தை கண்காணிக்க நாடாளுமன்றத்தின் ஒரு உயர் அதிகாரியை நியமனம் செய்கிறது. அது ஆர்டிகல் 148 படி தானே சிஏஜி சொல்லியிருக்காங்க இல்லையா? சிஏஜி நியமிக்கிறதா சொல்லியிருக்காங்க. அவர் யார் அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா இந்திய தலைமை தணிக்கை மற்றும் கணக்காளர், கம்ட்ரோலர் அண்ட் ஆடிட்டர் ஜெனரல் ஆஃப் இந்தியா. அவர் ஆர்டிகல் பார்த்தோன்னா ஆர்டிகல் 148. இப்போ வந்துட்டு யார் சிஏஜியாக இருக்காங்க அப்படின்னா சஞ்சய் மூர்த்தி அவர்கள் தான் வந்துட்டு சிஏஜி சேர்மனாக இருக்காங்க. சட்டமன்ற மேலவையை உருவாக்கவும் மற்றும் நீக்கவும் அதிகாரம் யாரிடம் பெற்றுள்ளது அப்படின்னா நாடாளுமன்றம் தான் வந்துட்டு சட்ட மேலவையை உருவாக்கலாம் இல்லைனா நீக்கலாம். அதோட அதிகாரம் நாடாளுமன்றத்திடம் தான் உள்ளது, பார்லிமெண்ட் கிட்ட. கீழ்கண்டவற்றுள் வரவு செலவு திட்ட தயாரிப்பில் சம்பந்தப்படாவை யாரு? சம்பந்தப்படாதவை எவை அப்படின்னு பார்த்தோம்னா நிதி அமைச்சகம், அதாவது வரவு செலவு திட்டம் தயாரிப்பு மட்டும்தான். ஓகேவா? அப்போ நிதி அமைச்சகம், நிதி ஆயோக், தலைமை கணக்கு மற்றும் தணிக்கை அலுவலர், இது எல்லாமே வந்துட்டு அந்த திட்ட தயாரிப்பில் சம்மந்தப்படுத்துவாங்க. நிதி ஆணையம், ஃபினான்ஸ் கமிஷன் வந்து வரவு செலவு திட்டத்தில் தயாரிக்க மாட்டாங்க. ஓகேவா? அப்போ ஆப்ஷன் பி மட்டும் தவறு. நெக்ஸ்ட்டு மாவட்ட கிராம மேம்பாட்டு முகமையின் தலைவர் யார்? மாவட்ட ஆட்சியர், டிஸ்ட்ரிக்ட் கலெக்டர் தான். ஓகேவா? கிராம மேம்பாடுனாவே டிஸ்ட்ரிக்ட் கலெக்டர். நெக்ஸ்ட்டு ஆர்டிக்கல் கீழ்கண்டவற்றில் எது தவறாக பொருத்தப்பட்டுள்ளது? ஆர்டிகல் 361 பார்த்தோன்னா நீதிமன்றத்தில் குடியரசுத் தலைவருக்கு எதிரான குற்றவியல் நடவடிக்கைகள் இருந்து பாதுகாக்கும் படை வந்து பெறாரு. அதாவது சிறப்பதிகாரம் பார்த்தோம் இல்லையா, கவர்னருக்கும் இருக்குது, பிரசிடென்ட்டுக்கும் இருக்குது. 2 பேருக்குமே அந்த ஆர்டிகல் 361 தான். அடுத்து பார்த்தோன்னா சரத்து 352, ஆர்டிகல் 352 அப்படிங்கிறது தேசிய நெருக்கடி, 356ங்கிறது மாநிலத்தின் குடியரசுத் தலைவர் ஆட்சி. 1 ரைட்டு, 2 ரைட்டு, 3மே ரைட்டு. ஆர்டிகல் 360 அப்படிங்கிறது நிதி ஆணையமும் கொடுத்துருக்காங்க. அது வந்து நிதி நெருக்கடி காலத்தை தானே குறிக்கும். அப்போ ஆப்ஷன் 4 தான் வந்துட்டு தவறாக கொடுத்துருக்காங்க. ஆப்ஷன் டி தான் வந்துட்டு கரெக்டு. 4 ஒன்லி.
குடியரசுத் தலைவர் அவசரகால பிரகடனம் செய்யும் முன்பு அதனை வந்து எதை முன்னாடி வைக்க வேண்டும் அப்படின்னா பார்லிமெண்ட் முன்னாடி, பாராளுமன்றம் முன்னாடி தான் வந்து வைக்கணும். சொத்துக்களுக்கான வரி இந்தியாவில் யாரால் வசூலிக்கப்படுகிறதுனா லோக்கல் கவர்மெண்ட்ஸ், உள்ளாட்சி அரசாங்கம் தான் வந்துட்டு வசூலிப்பாங்க. பஞ்சாயத்து முறையை முதலில் நடைபடுத்திய மாநிலம் வந்துட்டு ராஜஸ்தானில் தான் வந்துட்டு பண்ணியிருப்பாங்க. ஏன்னா ராஜஸ்தான் நகூர் இருக்கு இல்லையா, அங்கே தான் வந்து 1959 அக்டோபர் 2 ஓகேவா, அப்போ தான் வந்துட்டு ஃபர்ஸ்ட் நடைமுறைப்படுத்தியிருப்பாங்க. நெக்ஸ்ட் பார்த்தோன்னா பஞ்சாயத்து ராஜ் பற்றிய கீழ்காண்படுகைகள் எது வந்து சரியாக பொருத்தப்பட்டிருக்கு, அந்த குழு வந்து அமைச்சிருப்பாங்கல்ல ஒவ்வொன்றுக்கும், அது வந்துட்டு எது சரி அப்படின்னு பார்த்தோன்னா சந்தானம் குழு வந்து கீழ்காணும் எது சரியாக பொருத்தப்பட்டுள்ளன. சந்தானம் குழுங்கிறது பஞ்சாயத்து ராஜ், தேர்தல், ஆர்கே கண்ணா. ஓகே, இது எப்படி அப்படின்னா பஞ்சாயத்து ராஜுக்காக அந்த சிறிய குழுக்கள் வந்துட்டு நிறைய அமைச்சிருப்பாங்க. இப்போல்லாம் அது முன்னாடி எத்தனை குழுக்கள் கூட ஞாபகம் இல்லையே வந்துட்டு, ஆமாம் ஸ்மால் கமிட்டிஸ்ன்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட்டில் முன்னே அமைச்சிருப்பாங்க, அதில் பற்றி கேட்டிருக்காங்க. ஓகேவா, ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தோன்னா சந்தானம் குழு அப்படின்றது பஞ்சாயத்து ராஜ், தேர்தல் வந்து பற்றியது தான். அதே மாதிரி ஆர்கே கண்ணா குழு வந்து நியாய பஞ்சாயத்து கொடுத்துருக்காங்க, அது தவறு. திருமதி தயா சஃபேன்றது பஞ்சாயத்து ராஜ் நிதி நிலையம் கொடுக்குறாங்க, அது தவறு. அப்போது ராமச்சந்திர கமிட்டி வந்துட்டு பஞ்சாயத்து ராஜ் பயிற்சி மையங்கள் வந்து ராமச்சந்திர குழு தான். அப்போ 1, 4 மட்டும்தான் கரெக்டு. இதில் வந்து பார்த்தோன்னா 2, 3 தவறாக கொடுத்துருக்காங்க. ஓகேவா, இதுக்கு வந்து இயரும் இருக்குதான். இதில் சந்தான குழு இயர் பார்த்தோன்னா 1963, ராமச்சந்திர கமிட்டி வந்து 1966. ஓகேவா, இதில் இந்த கண்ணா குழுவும் தயா சஃபே குழு இருக்கு இல்லையா, கண்ணா குழு அப்படிங்கிறது ஆடிட்டிங் ஒர்க்கு, அது சம்மந்தப்படுது, கணக்கு தணிக்கை. தயா சஃபே அப்படின்றவங்க வந்துட்டு அந்த குழு வந்துட்டு சோசியல் டெவலப்மெண்ட், சமூக மேம்பாடு பற்றியது. அப்போ 2, 3 தான் தவறு, 1, 4 வந்துட்டு கரெக்டு. அடுத்தது இராணுவ குடியிருப்பு பகுதி வாரியத்தின் நிர்வாக அதிகாரியை நியமிப்பார் யாருன்னா இந்திய குடியரசுத் தலைவர். நெக்ஸ்ட்டு பல்வந்த் ராய் மேத்தா குழு பற்றிய சொற்றொடர்கள் கீழ்காணவற்றில் எது வந்து சரியானதுன்னு கேட்டிருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஒன் 3 அடுக்கு பஞ்சாயத்து முறை தான் கரெக்டு. பல்வந்த் ராய் மேத்தா வந்து எந்த வருஷம் 1957 போட்டிருப்பாங்க இல்லையா, அப்போ ஃபர்ஸ்ட் ஒன் கரெக்டு. செகண்ட் 3 அடுக்கு பஞ்சாயத்து முறை தான் அது. கிராம பஞ்சாயத்துகளில் மக்களால் நேரடியாக தேர்ந்தெடுக்கப்பட்டவர்களால் உருவாக்கப்படுதல் கரெக்டு, ஃபர்ஸ்ட்டும் கரெக்டு, செகண்டும் கரெக்டு. தேர்ட் ஒன் பார்த்தோன்னா ஜில்லா பரிஷத்தின் தலைவராக மாவட்ட ஆட்சியர் இருத்தல் கூடாது அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க, அது வந்து அவங்க சொல்லியிருக்க மாட்டாங்க. அப்போ வந்துட்டு 1, 2 கரெக்டு, 3 வந்து ராங்கு. அடுத்தது இந்திய அரசியலமைப்பு எந்த அட்டவணையில் பஞ்சாயத்து முறையில் ஆற்றல், அதிகாரம் மற்றும் பொறுப்புகளை பற்றி குறியிடப்பட்டுள்ளது அப்படின்னா 11th, அதாவது 11வது அட்டவணை, 11th ஷெட்யூலில் தான் வந்துட்டு பஞ்சாயத்து ராஜ் பற்றி சொல்லியிருப்பாங்க. 73வது சட்ட திருத்தம் 1992. ஓகேவா, அந்த 11வது அட்டவணை குறிக்கிறது. நெக்ஸ்ட் பார்த்தோன்னா முதல் மாநகராட்சி சென்னை மாகாணத்தில் எப்போ தொடங்கப்பட்டிருக்கோம், 1688 தொடங்கப்பட்டிருப்பாங்க. அடுத்தது இந்திய அரசியலமைப்பு சட்ட திருத்தம் கூட்டுறவு சங்கங்களை ஊக்குவிக்கிறதுக்காக ஆர்டிகல் 43B வந்துட்டு இணைச்சிருப்பாங்க இல்லையா, அது எந்த சட்ட திருத்தம் அப்படின்னா 97வது சட்ட திருத்தம், 2011 வருஷம். ஓகேவா, அடுத்தது கண்டோன்மெண்ட் வாரியத்தை பற்றி கீழ்கண்டவற்றுள் எது சரி. இராணுவ வரையறுக்கப்பட்ட இவ்விடத்தில் நிரந்தரமாக நிறுத்தப்பட்டிருக்கும் மட்டும்தான் கரெக்ட், 1 மட்டும்தான் சரியா. ஓகேவா, அது எனக்கு கரெக்டாக தெரியல, 1 மட்டும்தான் வந்துட்டு சரி. நெக்ஸ்ட் பார்த்தோன்னா பாதுகாப்பு அமைச்சகத்தின் கட்டுப்பாட்டின் கீழ் இது செயல்புரிவது இல்லை. இவை 3 வகைகளாக பிரிக்கப்பட்டுள்ளது கொடுத்துருக்காங்க, இது எல்லாமே தவறு, 1 மட்டும்தான் கரெக்டு. கண்டோன்மெண்ட் வாரியத்தை பற்றி, ஓகேவா, கண்டோன்மெண்ட் வாரியத்தை பற்றி கொடுத்துருக்கல ஃபர்ஸ்ட் ஒன் மட்டும்தான் வந்துட்டு கரெக்டு. அடுத்தது பஞ்சாயத்து ராஜ் பற்றிய குழுக்கள் அதனோட தலைவருடன் பொறுத்துக்க. பஞ்சாயத்து ராஜ் தேர்தல் வந்து பார்த்தோன்னா சந்தானம். பஞ்சாயத்து ராஜ் பயிற்சி மையங்கள் இப்போ பார்த்தோம் இல்லையா, அதே கமிட்டிஸ் தான். அது பஞ்சாயத்து ராஜ் தேர்தல் மையங்கள் பார்த்தோம், அதுலேயும் வந்து ராமச்சந்திரன் கமிட்டி கொடுத்துருந்தாங்க, அப்போது வந்துட்டு 3, 1. சமுதாய மேம்பாடு பஞ்சாயத்து ராஜ் இது பார்த்தோன்னா 4, திருமதி தயா சஃபே, சேம் இதே அந்த 4 தான் அங்கேயும் கொடுத்துருந்தாங்க. ஓகேவா, அடுத்து பார்த்தா பஞ்சாயத்து ராஜின் புள்ளியியல் பகுப்பாய்வு அப்படிங்கிறதா வந்துட்டு VR ராவ், அப்போ 3, 1, 4, 2. பஞ்சாயத்து குழுக்கள் அவங்களோட தலைவர் வந்துட்டு என்னன்னு கொடுத்துருக்காங்க அந்த பக்கம். ஓகேவா, இதே பார்த்துக்கோங்க, அதாவது 2 டைம் வந்துருச்சு இதே கொஷினே. நெக்ஸ்ட் பாருங்கள், தேசிய ஊராட்சி நாள் வந்து April 24. கிராமப்புற மற்றும் நகர்ப்புற உள்ளாட்சி தேர்தல் யாரால் நடத்தப்பட்டு வருகிறதுனா மாநில தேர்தல் ஆணையம். உள்ளாட்சித்துறை அரசாங்கத்தில் தேர்தல் கட்டாயம் என கூறிய சட்ட திருத்தம் 73வது சட்ட திருத்தம் 1992. அடுத்தது உள்ளாட்சி அமைப்புகளின் தந்தை வந்துட்டு ரிப்பன். தமிழ்நாடு பஞ்சாயத்து ராஜ் சட்ட திருத்த மசோதா 2016 சிறப்பம்சம் என்னன்னு பார்த்தோம்னா 50% இடஒதுக்கீட்டை பெண்களுக்கு கொடுக்கப்பட்டது. ஓகேவா, தமிழ்நாட்டில் 50% பெண்கள் இடஒதுக்கீடு 2016.
அடுத்தது எந்த மாநிலம் முதலாக பஞ்சாயத்து ராஜ் முறைமையை செயல்படுத்துது? ராஜஸ்தான், நகூர். இப்போ தான் பார்த்தோம் 1959 அக்டோபர் 2 வந்துட்டு செயல்படுத்திப்பாங்க ஃபர்ஸ்ட்டு. அச்சோ. அடுத்தது மேலே கொடுக்கப்பட்டுள்ள குழுக்களை காலவரிசைப்படுத்துக. நமக்கு இயர் தெரிஞ்சவே காலவரிசை பண்ணலாம். அசோக் மேத்தா குழு எப்போ? 1977. எல்எம் சிங்வி வந்துட்டு 1976. பல்வந்த் ராய் மேத்தா குழு 1957. எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒன்று தான், பல டைம் கேட்ட கொஷின். அப்போ வந்துட்டு எப்படி கரெக்டாக இருக்கும்னா 3, 1, 2. பல்வந்த் ராய் மேத்தா தான் ஃபர்ஸ்ட் வருவாங்க இல்லையா? அப்போ 3, 1, 2. அடுத்தது உள்ளாட்சி அமைப்புகளுக்கு தேர்தல் நடத்தும் அமைப்பு வந்து மாநில தேர்தல் ஆணையம். உள்ளாட்சி அமைப்புகளாகவே மாநில தேர்தல் ஆணையம் தான். கீழ்கண்டவற்றுள் எது உச்சநீதிமன்ற நீதிபதியாக தேவையற்றது? எது தேவையற்றது அப்படின்னு பார்க்குறாங்க. இந்திய குடிமகனாக தான் இருக்கணும், அப்போ அது கரெக்டு. ஒன்று அல்லது அதுக்கு மேற்பட்ட உயர்நீதிமன்றங்களில் தொடர்ந்து 5 ஆண்டுகள் வந்து நீதிபதியாக இருந்திருக்கணும், அப்போ தான் வந்து உச்சநீதிமன்றத்து நீதிபதியாக வந்து இருக்கணும் அவரோட குவாலிஃபிகேஷன். அப்போ வந்துட்டு 1ம் கரெக்டு, 2ம் கரெக்டு. தேர்ட் ஒன் பார்த்தோன்னா, ஒன்று அல்லது அதற்கு மேற்பட்ட உயர்நீதிமன்றங்களில் தொடர்ச்சியாக 15 ஆண்டுகள் வந்து வழக்கறிஞராக இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. 10 ஆண்டுகள் இருந்தாவே போதும் இல்லையா? 15 ஆண்டுகள் கொடுத்தாங்க, அப்போ அது தவறு. அப்போ கேட்டிருக்கிறது தவறுதுன்னா அப்போ 3 மட்டும் தவறு. நெக்ஸ்ட் பார்த்தோன்னா, கீழே உயர்நீதிமன்றத்தில் மற்றும் அவை நிறுத்தப்பட்ட ஆண்டுகள். இந்த பக்கம் வந்து ஹைகோர்ட் கொடுத்துருக்காங்க, எந்த வருஷம் வந்து நிறுவப்பட்டது அப்படின்னு கேட்டிருக்காங்க. அதில் எது தவறு அப்படின்னு பார்த்தோன்னா அலகாபாத் தான் வந்து தவறாக கொடுத்துருக்காங்க. ஏன்னா அலகாபாத் உயர்நீதிமன்றம் வந்து 1866 வந்து நிறுவப்பட்டிருப்பாங்க. அப்போ மதராஸ் வந்து 1862 தான், கர்நாடகா 1884, கேரளா வந்து 1958. இந்த இயர்லாவே நோட் பண்ணிக்கோங்க, இது வந்து முக்கியம். ஓகேவா? நெக்ஸ்ட் கொஸ்டின், பின்வருவற்றுள் எது அரசியல் அமைப்பின் பாதுகாவலனாக கருதப்படுகிறது? எது? சுப்ரீம் கோர்ட் தான், உச்சநீதிமன்றம். இந்தியாவின் மிகப்பெரிய உயர்நீதிமன்றம் வந்து அலகாபாத். உச்ச நீதிமன்ற தலைமை நீதிபதி மற்றும் அதன் பிற நீதிபதிகளை யாரை நியமிப்பாங்க அப்படின்னா பிரசிடென்ட் தான் வந்து நியமிப்பாங்க. உயர்நீதிமன்ற நீதிபதியின் ஓய்வு பெறும் வயது வந்து 62. உச்சநீதிமன்றமாக இருந்ததுன்னா 65. கீழ் சொல்லப்படவற்றுள் நாங்கள் ஆணையிடுகிறோம் என்ற பொருள் உணர்த்துவது எது அப்படின்னு பார்த்தோன்னா மேண்டமஸ் தான் வந்துட்டு நாங்கள் ஆணையிடுகிறோம் அப்படின்ற பொருளை வந்து உணர்த்துவோம். அந்த ரிட்ஸ் பார்த்தோம் இல்லையா, 5 டைப்ஸ் ஆஃப் ரிட்ஸ் அதில் வருது, அதில் 1 டைப் ஆஃப் ரிட் தான் இது. அடுத்து பார்த்தோம்னா, நீதித்துறை செயல்பாட்டு முறை என்ற கூட்டு யாரால் அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளதுன்னா அமெரிக்கா. ஹைகோர்ட் இது பாருங்க, கோர்ட்டு அதோட இயர் தான் கேட்டிருக்காங்க. மேட்ச் இட்ல அலகாபாத் வந்து 1866, அங்கே வந்து தவறாக கொடுத்துருந்தாங்க இல்லையா, அதோட இயர் இங்கே பார்த்துக்கோங்க. அலகாபாத்னா 1866, கர்நாடகா வந்து 1884, பாட்னா வந்து 1916, மட்ராஸ் வந்துட்டு 1862. 3, 1, 2, 4 ஆன்சர். அடுத்தது, இந்திய அரசு சட்டம் 1935 படி தேசிய அளவில் நீதிமன்றங்கள் நிறுவப்பட்டுள்ளது. அதன் பெயர் என்ன? இந்திய கூட்டாட்சி நீதிமன்றம். இந்திய கூட்டாட்சி நீதிமன்றம் வந்து 1937 நிறுவப்பட்டிருப்பாங்க. ஆனால் 1935 சட்டத்தின்படி தான் வந்துட்டு அது நிறுவப்பட்டிருப்பாங்க. நெக்ஸ்ட் பாருங்க, இந்திய விவாகரத்து சட்டம் வந்துட்டு 1869 நேராகவே கொடுத்துருக்காங்க ஆன்சரை. இந்து திருமண சட்டம் 1955 தான். சிறப்பு திருமண சட்டம் 1954. வெளிநாடு வாழ் திருமண சட்டம், வெளிநாடு வாழ் இருக்காங்களே அவங்களோட திருமண சட்டம் வந்து 1969. அப்போ 1, 2, 3, 4 ஆன்சர் நேராகவே இருக்கு. நெக்ஸ்ட், பின்வரும் இந்திய அரசியலமைப்பு எந்த விதி உச்சநீதிமன்றத்திற்கு சிறப்பு அனுமதி மனுவினை ஏற்கும் அதிகாரம்? சிறப்பு அனுமதி மனு வந்து பார்த்தோன்னா ஆர்டிகல் 136 படி அது சிறப்பு அனுமதி மனுவினை ஏற்கும் அதிகாரம் உச்சநீதிமன்றம் பெற்றிருக்கு. உச்சநீதிமன்றம் இந்திய குடியரசுத் தலைவருக்கு ஆலோசனை வழங்க கடமைப்பட்டுள்ளது. அது எந்த ஆர்டிகல் படினா 143. ஓகேவா? அதன்படி வந்துட்டு சுப்ரீம் கோர்ட் வந்து ஆலோசனை வழங்கலாம் பிரசிடென்ட்டுக்கு. அது ஏற்காமலும் போகலாம், அது அவருடைய விருப்பம். நெக்ஸ்ட், மின் ஆளுகை நீதிமன்றங்கள் எப்போ வந்துட்டு அந்த திட்டம் வந்து எப்போ தொடங்கப்பட்டது அப்படின்னா 2005. இந்திய அரசியலமைப்பின் எந்த சரத்து ஒவ்வொரு மாநிலத்திற்கும் ஒரு உயர்நீதிமன்றம் இருக்க வேண்டும் என சொல்றது? 214. உச்சநீதிமன்றம் தான் 124, உயர்நீதிமன்றம் தான் 214. மேட்சிட்ட ஃபேமிலி கோர்ட். குடும்ப நல நீதிமன்றம் வந்து பார்த்தோன்னா 1984, சட்ட சேவை அதிகாரம் 1987, சமூக பதிவு சட்டம் 1860, டில்லி சிறப்பு காவல் சட்டம் 1946. நேராகவே இருக்கு 1, 2, 3, 4. அடுத்தது, உச்சநீதிமன்றம் இந்திய உச்சநீதிமன்றத்தை குறித்த சரியான விடையை தேர்ந்தெடுக்கும். எது சரியானதுன்னு
நிலைநிறுத்தும் அமைப்பு ஆகும். ஓகேவா? உச்சநீதிமன்றம் இந்திய அரசியலமைப்பை நிலைநிறுத்தும் அமைப்பு ஆகும். கரெக்டு. உச்சநீதிமன்ற நீதிபதிகள் 72 வயது வரை பதவியில் இருப்பார்னு கொடுத்துருக்காங்க. 65 வயது தானே பார்த்துருக்கோம். இது தவறு. இந்திய நீதித்துறை ஒற்றை படிநிலை நீதிமன்ற அமைப்பை கொண்டது. நெக்ஸ்ட் பார்த்தோன்னா இந்திய உச்சநீதிமன்றம் 1950 ஜனவரி 28 டேட்டில் ஓகே ஜனவரி 28ஆம் தேதி தான் வந்து தொடங்கப்பட்டது. இதில் எது தவறுனா 2 மட்டும் தான் தவறு. 1, 3, 4 கரெக்டு. அடுத்தது நீதி புனராய்வு பற்றிய கீழ்கண்ட வாக்கியங்களில் எது வந்து சரியானது அப்படின்னு கேட்டிருக்காங்க. நீதி புனராய்வு கோட்பாடு வந்துட்டு யூகேல வந்து தோன்றியதுன்னு கொடுத்துருக்காங்க. அது தவறு. ஏன்னா யுஎஸ்ஏல தோன்றியது. 1 வந்து தவறு. இந்திய அரசியலமைப்பு நீதித்துறைக்கு நீதி புனராய்வு அதிகாரத்தை வழங்குவது கரெக்டு. நீதி புனராய்வு அதிகாரத்தை அரசியலமைப்பு திருத்தம் மூலமாக குறைக்கலாம் முடியாது. அப்போ 2, 3 கரெக்டு. ஓகேவா? 1 மட்டும் தான் தவறாக கொடுத்துருக்காங்க. கீழே கொடுக்கப்பட்டுள்ள இந்தியாவின் உயர்நீதிமன்றங்கள் கால வரிசை வந்துட்டு படுத்த சொல்லியிருக்காங்க. இதில் பார்த்தோன்னா ஃபர்ஸ்ட் வந்துட்டு அதாவது கால வரிசை எப்படி பார்த்தோன்னா பஞ்சாப் ஹரியானா உயர்நீதிமன்றம் அது 1966 ஸ்டார்ட் ஆகும் இல்லையா? அப்போ அதுலேருந்து தான் வரும். ஆப்ஷன் 3 தான் வந்து ஃபர்ஸ்ட் வரும். செகண்ட் அடுத்ததாக பார்த்தோன்னா ஒரிசா உயர்நீதிமன்றம், நெக்ஸ்ட் ராஜஸ்தான் உயர்நீதிமன்றம், லாஸ்ட்டாக தான் வந்துட்டு தில்லி உயர்நீதிமன்றம். ஓகேவா? அது 1991 வரும் இல்லையா? அப்போ இதுக்கு பின்னாடி தான் அது லாஸ்ட்டாக வரும். அப்போ ஆப்ஷன் சி தான் வந்துட்டு கரெக்டு. இந்திய அரசியல் சாசனத்தின் அடிப்படை வடிவத்தை மாற்ற இயலாது என கூறிய வழக்கு எதுன்னு பார்த்தோன்னா கேசவனந்த பாரதி வழக்கு 1973 வர்சஸ் கேரளா அரசு தான். ஓகேவா? அரசியல் அதாவது அடிப்படை வடிவத்தை வந்து மாற்ற முடியாது, ஆனால் திருத்தம் வந்து செய்யலாம். பின்வரும் சட்டப்பிரிவுகள் எந்த சட்டப்பிரிவு உயர்நீதிமன்ற பேராணை பிறப்பிக்க அதிகாரம் உள்ளது? உச்சநீதிமன்றம், உயர்நீதிமன்றம், நீதி பேராணை பார்த்தோன்னா உச்சநீதிமன்றமாக இருந்ததுன்னா ஆர்டிகல் 32, உயர்நீதிமன்றம் இருந்ததுன்னா ஆர்டிகல் 226. இந்தியாவில் நீதி புனராய்வு பற்றிய கீழ்காண்பவற்றுள் எது வந்து சரியானவை? ஃபர்ஸ்ட் ஒன், இந்திய நீதி புனராய்வு என்ற கருத்துரை அமெரிக்காவிலிருந்து பெற்றது. கரெக்டு. ஒன்றிய மற்றும் மாநில சட்டங்கள் இரண்டும் உச்சநீதிமன்றத்தின் நீதி புனராய்வுக்கு உட்படும். ஒன்றும் கரெக்டு தான், ரெண்டுமே கரெக்டு தான். அரசியலமைப்பு சட்டப்பிரிவு 13B நீதித்துறை மறு ஆய்வு செய்வதை தடுக்கிறதுன்னு கொடுத்துருக்காங்க. அது தடுக்காது. நீதித்துறை வந்து மறு ஆய்வு செய்யலாம். ஓகேவா? அப்போ 1, 2 மட்டும்தான் கரெக்டு, 3 வந்து தவறு. அடுத்தது கீழ் காணப்படும் இந்திய அரசியலமைப்பு சட்டத்தின் விதிகளில் உச்சநீதிமன்றம் குறிப்பவை இது. உச்சநீதிமன்றம் இருக்குல்ல, அது ஆர்டிக்கல் வந்து 124லிருந்து 147 வரைக்கும் குறிக்குது. இந்திய அரசியலமைப்பின் பாதுகாவலாம் வழங்கக்கூடியது உச்சநீதிமன்றம் தான், சுப்ரீம் கோர்ட்டு. அடுத்தது ரிட்டு அந்த பேராணை கொடுத்துருக்காங்களே, அதில் வந்து 4 மட்டும் கொடுத்துருக்காங்க. அந்த 4 வந்து எதை வந்து சொல்லுது அப்படின்னு பார்த்தோம்னா கட்டளை நீதி பேராணை, அதாவது மேண்டமஸ் அப்படின்றது ஆணையிடல். மேண்டமஸ்னாவே டு கமாண்ட், ஆணையிடல். ஏதாவது ஒன்று மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க, கரெக்டாக ஞாபகம் இருக்கும். ஆட்கொணர்விக்கும் நீதி பேராணை அப்படிங்கிறது உடலை கொண்டு வருதல், ஹேபியஸ் கார்பஸ் சொல்கிறோம் இல்லையா அது. தேர்ட் ஒன் செரிட்டியோரி, நெறிமுறையிருத்தும் நீதி பேராணைங்கிறது நிறுத்துதல். தடை செய்யும் நீதி பேராணை நெறியுறுத்தும் நீதி பேராணை அப்படின்றது சான்றளித்தல் தான். ஓகேவா? ப்ரொஹிபிஷன் அப்படிங்கிறதா தடையில் வரும். ப்ரொஹிபிஷன் தடை செய்யும் நீதி பேராணை அப்படிங்கிறத வந்து நிறுத்துதலில் வரும். 3, 4, 2, 1. இதில் நேம்லேயே வருது இல்லையா, தடை செய்யும் நீதி பேராணை அப்படிங்கிறத நிறுத்தி வைக்கிறதா, அப்போது அது வந்து 1. அடுத்தது இந்திய அரசியலமைப்பு விதி 264 முதல் 300A வரை எந்த பகுதியில் இருக்கும் அப்படின்னா பகுதி 12 தான் இருக்கும் இல்லையா? அந்த நிதி சொத்து சம்மந்தப்பட்டது எல்லாமே அந்த 12வது பகுதியில் தான் வரும். நெக்ஸ்ட் பார்த்தோன்னா சரியான இணையை தேர்ந்தெடுக்க. மத்திய அரசால் விதிக்கப்பட்டு வசூலிக்கப்பட்டு மாநிலங்களுக்கு ஒதுக்கக்கூடிய வளங்கள் வந்து பார்த்தோன்னா 269 கரெக்டு. மத்திய அரசால் விதிக்கப்பட்டு ஆனால் மாநில அரசால் வசூலிக்கப்பட்டு அது பயன்படுத்திக்கும், அது 268. 1 கரெக்டு, 2 கரெக்டு. 3வது பார்த்தோன்னா மத்திய அரசால் விதிக்கப்பட்டு அவங்களே வசூலிக்கப்பட்டு மாநிலங்கள் மற்றும் யூனியன் பிரதேசங்களுக்கு பகிர்ந்தளிக்கக்கூடிய வரிகள், அது எதுன்னு பார்த்தோன்னா 270ன்னு வரணும். அது மட்டும் தான் தவறாக கொடுத்துருக்காங்க, 267ன்னு. அப்போ 1, 2 கரெக்டு, 3 மட்டும் தவறு. அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம். மத்திய அரசால் அல்லது மாநில அரசால் அமைக்கப்பட்ட லாட்டரி சீட்டுகள் மூலம் கிடைக்கும் வரி வருவாய் யாருக்கு செல்லும் அப்படின்னா சென்ட்ரல் கவர்மெண்ட் தான். ஓகேவா? ஒன்றிய அரசுக்கு தான் செல்லும். இந்திய அரசியலமைப்பு பகுதி 11ல் மத்திய மாநில அரசுகளுக்கு இடையேயான நிர்வாக உறவு வந்து எதை குறிக்குது அப்படின்னு பார்த்தோம்னா ஆர்டிகல் 56லிருந்து 263 வரைக்கும் தான் இந்த நிர்வாக உறவு குறிக்கும். சட்டமன்ற உறவு அப்படின்னா ஆர்டிகல் 245லிருந்து 255 குறிக்கும். இதே வந்துட்டு நிதி உறவுன்னு பார்த்தோன்னா 264லிருந்து 293. இது சட்டமன்ற உறவு, இது நிர்வாக உறவு, இது நிதி உறவு. ஓகேவா? இது 3மே தெரிஞ்சுக்கோங்க. ஒவ்வொரு எக்ஸாம்லேயும் மாற்றி மாற்றி ஒன்று கேட்குறாங்க.
அடுத்தது நிர்வாக செயல்பாடுகளின் வசதிக்காக நாடும் மக்களும் வெவ்வேறு மாநிலங்களாக பிரிக்கப்பட்டாலும் நாடு என்பது முழுமையான ஒருங்கிணைந்த ஒன்று என்று கூறியவர் யாருன்னா B.R. அம்பேத்கர் தான் சொல்லியிருப்பாரு. கீழ் வருவனவற்றுள் எது மத்திய பட்டியலில் இடம்பெறவில்லை, எது வந்து மத்திய பட்டியலில் இடம்பெறவில்லை அப்படின்னு பார்த்தோன்னா கேபிடேஷன் டேக்ஸ், மூலதன வரி வந்து ஸ்டேட் லிஸ்ட்டில் வந்துடும். அப்போ அது மட்டும் தான் கிடையாது. மற்றபடி கார்பரேஷன் டேக்ஸோ இல்லை இன்கம் டேக்ஸு, சுங்கவரி, கஸ்டம் டியூட்டி இது எல்லாமே வந்துட்டு சென்ட்ரல் கவர்மெண்ட் மத்திய பட்டியலில் வந்துடும். நிதி ஆயோக், த சேர்மன் ஆஃப் நிதி ஆயோக் இஸ் யார்? நிதி ஆயோக்கோட சேர்மன் யார் அப்படின்னு பார்த்தோன்னா பிரதமர், PM தான் வந்துட்டு அவங்களோட அதோட சேர்மன். பின்வருவனவற்றில் படித்து சரியான விடையை தேர்ந்தெடுக்கவும். கூற்று காரணம் தான் கொடுத்துருக்காங்க. இந்திய அரசியலமைப்பு சட்டம் முழுமையான கூட்டுறவு அமைப்பு அல்ல. ஆமாம், ஏன்னா அரைகுறை கூட்டாட்சி தானே, முழுமையான கூட்டாட்சி கிடையாது. அமைப்பு செயல் சமநிலையானது ஒன்றியத்தின் வலிமைக்கு சாதகமாக அமையும். ஒன்றியத்தோட வலிமைக்கு தான் சாதகமாகும். ஸ்டேட்டோட சட்டம் போட்டு சென்ட்ரல் ஒன்று சொல்கிறாங்க அப்படின்னா சென்ட்ரல் சொல்கிறது தான், ஒன்றியத்தோட வலிமை தான் வந்து சாதகமாக இருக்கும். அவங்க சொல்கிறது தான் கேட்பாங்க. அப்போ ரெண்டுமே கரெக்டாக, அதுக்கு கரெக்டான எக்ஸ்ப்ளனேஷனும். நெக்ஸ்ட், இந்திய அரசியலமைப்பு சட்டத்தின் எந்த உட்பிரிவின் கீழ் மத்திய மாநில அரசுகள் நிதி பகிர்வு அதிகாரம் அளிக்கப்படுகிறது? இப்போதானே பார்த்தோம் அந்த நிதி பிரிவு, நிதி அதிகாரம் பார்த்தது 264 293 ஆர்டிக்கல். ஓகேவா? அடுத்தது கூற்று காரணம். கூட்டாட்சி என்பது பகிரப்பட்ட ஆட்சி மற்றும் சுயாட்சி எனும் கொள்கையின் அடிப்படை அரசாங்க நிறுவனங்களில் பல நிலைகளில் அதிகாரங்களை பரவலை கொண்டுள்ளது. அதுதான் வந்து கூட்டாட்சி. கூட்டாட்சிகள் அரசியல், சமூக மற்றும் பொருளாதார சூழலுக்கு ஏற்ப தம்மை தொடர்ச்சியாக சரி செய்து தகவமைத்துக் கொள்கிறது. கூற்றும் கரெக்ட், காரணமும் கரெக்ட், அதற்கு சரியான எக்ஸ்பிளனேஷனும். அடுத்தது பூஞ்சி கமிஷன் எப்போ அமைக்கப்பட்டுச்சு அப்படின்னா 2007 ஏப்ரல் 28. இந்தியா ஒரு முழுமையான கூட்டாட்சி அமைப்பே அல்ல அப்படின்னு சொன்னது யாரு அப்படின்னா முகர்ஜி வந்து சொல்லியிருப்பாரு. இந்தியா வந்து முழுமையான கூட்டாட்சி அமைப்பே இல்லைன்னு சொல்லிட்டு முகர்ஜி சொல்லியிருப்பாங்க. இந்தியா வந்து ஒரு அரைக்குறை கூட்டாட்சி அப்படின்னு சொன்னது வந்து KC பியர் சொல்லியிருப்பாரு. இந்த இந்தியா வந்து கூட்டுறவு கூட்டாட்சி அப்படின்னு சொன்னவர் அது வந்து கிராவின் ஆஸ்டின் சொல்லியிருப்பாரு. ஓகேவா? இது மூணுமே தெரிஞ்சுக்கோங்க. இதுவும் முக்கியமான கொஸ்டின் தான். அங்கங்கே ஒரு கொஸ்டின் வந்துட்டே இருக்கு. அரைக்குறை கூட்டாட்சினா KC பியரே வந்துடுவார். கூட்டுறவு கூட்டாட்சினா கிராவின் ஆஸ்டின் வந்துடுவார். முழுமையான கூட்டாட்சி அமைப்பு இல்லைன்னு சொன்னால் அது KP முகர்ஜி வந்துடுவாங்க. அடுத்தது நிதி ஆயோக்கில் பின்வருவற்றில் எது சரியாக பொருந்தப்படவில்லைன்னு கேட்டிருக்காங்க. நிதி ஆயோக் தலைமையகம் டெல்லி கரெக்டு. நிதி ஆயோக்கின் தலைவர் வந்து பிரதமர். நிதி ஆயோக் தாய் நிறுவனம் வந்துட்டு இந்திய அரசு. ஓகே, 1, 2, 3மே கரெக்டு. நிதி ஆயோக் மாற்றப்பட்டது தேசிய வளர்ச்சி கவுன்சிலுக்கு பதிலாக நிதி ஆயோக் மாற்றப்பட்டதுன்னு கொடுத்துருக்காங்க. இது வந்துட்டு எதை ரீப்ளேஸ் பண்ணியிருப்பாங்கன்னா பிளானிங் கமிஷன் 1950 மார்ச் 15 இருக்கும் இல்லையா, அதை ரீப்ளேஸ் பண்ணி தான் வந்துட்டு இந்த நிதி ஆயோக் கொண்டு வந்திருப்பாங்க. அப்போ அது மட்டும் தான் வந்து தவறாக கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட், நிதி ஆயோக்கின் முதல் துணைத் தலைவர் யார்? அரவிந்த் பனகாரியா தான் வந்துட்டு முதல் துணைத் தலைவராக இருப்பார். இப்போ வந்துட்டு அந்த அரவிந்த் பனகாரியா வந்துட்டு 16வது நிதி ஆணையத்துக்கு வந்து தலைவராக போட்டிருக்காங்க. அது 2026 தான் வந்து செயல்படும். ஓகேவா? இப்போ வந்து துணைத் தலைவர் வந்துட்டு சுபன் பெர்ரி வந்து இருக்காங்க. ஓகேவா? நெக்ஸ்ட் பார்த்தோன்னா மத்திய அரசாங்கத்தின் கீழ் வரக்கூடிய துறைகள் வந்துட்டு எதுன்னு பார்த்தோன்னா வங்கி தான் வந்துட்டு மத்திய அரசு துறைக்கு கீழே வரும். விவசாயம், சிறைத்துறை, பொது உடல் நலம் இதெல்லாமே மாநில இதில் வந்துடும். அடுத்தது நதிநீர் ஆணைய சட்டம் வந்து 1956. இந்தியாவின் கூட்டாட்சி முறை கூட்டுறவு கூட்டாட்சி என கூறியவர் யாருன்னா கிராவின் ஆஸ்டின். இப்போ தானே பார்த்தோம், அந்த கூட்டுறவு கூட்டாட்சின்னு சொன்னவர் கிராவின் ஆஸ்டின் தான் வந்துட்டு சொல்லியிருப்பார். அடுத்தது நிதி ஆயோக்கின் விரிவுபடுத்துங்கள். நிதி ஆயோக்கோட எக்ஸ்பாண்ட் வந்து கேட்டிருக்காங்க. நேஷனல் இன்ஸ்டிடியூஷன் ஃபார் டிரான்ஸ்ஃபார்மிங் இந்தியா தான் வந்துட்டு அதோட எக்ஸ்பான்ஷன். அடுத்தது 280 கீழ் அமைக்கப்பட்டுள்ளது எதுன்னு பார்த்தோன்னா ஃபினான்ஸ் கமிஷன். நிதி ஆணையம் தான் ஆர்டிக்கல் 280. யூனியன் லிஸ்ட்டில் வந்து எத்தனைன்னு கேட்டிருக்காங்க. 97 சப்ஜெக்ட். அப்போ ஃபர்ஸ்ட் நமக்கு இப்போ கிடையாது, முன்ன கொண்டுட்டு வரும்போது வந்து 97 வந்து இருந்திருக்கு. இப்போ வந்து 100. அதுக்கப்புறம் வந்து பார்த்தோன்னா 100. யூனியன்னா 61, ஸ்டேட்னா 61, 100, 61, 52. ஓகேவா? பொதுப்பட்டியலில் 52 வந்துடும். அப்போ 100, 61, 52 அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. சென்ட்ரல் ஸ்டேட்டு கன்கரண்ட் அப்படி ஞாபகம் வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் பார்த்தோன்னா ஒன்றிய அரசாங்கம் எந்த ஆண்டு நீதியரசர் SR சர்க்காரையா தலைமையில் ஆணையம் வந்து 1983. அது எல்லாருக்கும் தெரிஞ்சது தான். ஓகேவா? கீழ்கண்டவற்றில் இந்திய அரசியலமைப்பு சட்டத்தின் பிரிவுகளில் நிதிக்குழு வந்து எந்த பிரிவுனா நிதிக்குழுனாவே 280. இதுவும் ரிப்பீட்டட் கொஷின் தான். நெக்ஸ்ட் வந்து பார்த்தோன்னா ஒரு நாட்டின் மத்திய மாநில அரசு எதன் எல்லைக்கு உட்பட்டு கொண்டு சுதந்திரமானவைகளாக இருக்கும் அப்படின்னு சொன்னது யாருன்னா KC பியரே தான் வந்துட்டு சொல்லியிருப்பார். ஓகே, KC பியரே.
அடுத்து பின்வருவனவற்றுள் நிதி ஆயோக்கின் செயல்பாடுகள் எது எது அப்படின்னு பார்த்தோம்னா தேசிய வளர்ச்சி கொள்கைகளை பரிந்துரை செய்வது மட்டும்தான் நிதி ஆயோக்கோட வேலை. ஓகேவா? வேலை வாய்ப்பை உருவாக்குவதோ விவசாயத்தை மேம்படுத்துவதோ ஏற்றுமதி அதிகரித்து இதெல்லாம் எதுவுமே கிடையாது. தேசிய வளர்ச்சி கொள்கைகளை வந்து பரிந்துரை செய்வது மட்டும்தான் நிதி ஆயோக்கோட வேலை. நிதி ஆயோக் வந்து எப்போ வந்துட்டு அமைக்கப்பட்டிருக்கும் அப்படின்னா 2015 ஜனவரி 1. பின்வருவனவற்றுள் வரிகளில் எது மத்திய அரசால் விதிக்கப்பட்டு மாநில அரசால் வசூலிக்கப்படுகிறது அப்படின்னு பார்த்தோம்னா 2, 3 தான் கரெக்டு. முத்திரை வரியும் மருத்துவ மற்றும் கழிப்பறை பொருட்கள் மீதான இந்த கலால் வரி இருக்கு இல்லையா, அது 2 மட்டும்தான் மத்திய அரசால் விதிக்கப்பட்ட மாநில அரசால் வந்து வசூலிக்கப்படுகிறாங்க. ஓகேவா? முத்திரை வரி, மருத்துவ மற்றும் கழிப்பறை பொருட்கள் மீதான கலால் வரி. அப்போ ஆப்ஷன் டி 2, 3 கரெக்டு. நெக்ஸ்ட் ஒன், கீழ்கண்டவற்றுள் எவை நிதி ஆயோக்கின் பணி இல்லை அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஒரு ஆலோசனை குழுவாக செயல்படுவது தான் வந்துட்டு நிதி ஆயோக்கோட வேலை. மாநிலங்கள் திட்டங்களில் திணிக்கும் வந்து செயல்திறன் திணிக்கலாம் மாட்டாங்க, நிதி ஒதுக்கீடும் வந்து அவங்க செய்ய மாட்டாங்க. அதான் ஒரு ஆலோசனை குழு, அவ்வளோதான். திங்க் டேங்க்னு சொல்லலையே, அது மட்டும் தான் நிதி ஆயோக். அப்போ ஆப்ஷன் 1 மட்டும் தான் கரெக்ட். இங்கே வந்து எது தவறுன்னு கேட்டிருக்காங்க. எது அந்த பணிகள் இல்லை அப்படின்றதால 2, 3 தான் வந்துட்டு கரெக்டு. அடுத்தது, இந்திய கூட்டாட்சி முறையை கூட்டுறவு கூட்டாட்சி என சொல்லியவர் கிராவன் ஆஸ்டன். திருப்பி வந்துச்சு, 2 டைம் வந்துருச்சு இந்த கொஷினே. மானிய உதவி மாநிலங்களுக்கு வழங்கப்படுவது ஏன் அப்படின்னு பார்த்தோன்னா அபிவிருத்தி நடவடிக்கைகளை மேற்கொள்ள மாநிலங்களுக்கு உதவுதல். மாநிலங்களுக்கு வந்துட்டு எதுக்கு ஹெல்ப் பண்ணுறாங்க அப்படின்னா சில முக்கியமான ரொம்ப நல்ல திட்டங்களை வந்து மேற்கொள்ளணும், முன்னேறி வரணும் அப்படின்றதுக்காக தான் வந்து மாநிலங்களுக்கு உதவி செய்கிறாங்க. மானிய உதவி. நெக்ஸ்ட் பார்த்தோன்னா சர்க்காரியா கமிஷன். சர்க்காரிய ஆணையம் வந்துட்டு மத்திய அரசாங்கத்தால் போடப்பட்டது. ராஜமன்னார் குழு வந்து தமிழ்நாடு அரசாங்கத்தால் போடப்பட்டது. அனந்த்பூர் சாஹிப் தீர்மானம் வந்து அகாலி தளம். பொம்மை தீர்ப்புன்றது உச்சநீதிமன்றம். அப்போ ஆப்ஷன் வந்துட்டு 4, 1, 2, 3 ஆப்ஷன் பி தான் வந்துட்டு கரெக்டு. அடுத்தது, கீழ்வரும் கூற்றுகளில் நிதி ஆயோக் பற்றிய எந்த கூற்று சரியானது? அனைத்து மாநில முதல்வர்களும் சட்டமன்றம் கொண்ட யூனியன் பிரதேசங்கள் தவிர ஆளும் குழுவில் அங்கம் வகிக்கின்றனர். தவிரன்னு கொடுத்துட்டாங்க. தவிரங்கும் போது எங்கே தவறாயிடுது இல்லையா? ஏன்னா அனைத்து மாநில முதல்வர்கள் எல்லாமே வந்து அதில் பங்கு பெறுவாங்க. அப்போ அது தவறு. இந்திய பிரதமர் நிதி ஆயோக்கின் தலைவர், அது கரெக்டு. இந்திய நிதியமைச்சர் துணைத் தலைவராக செயல்படுகிறார். நிதியமைச்சர்லாம் வந்து இதுக்கு துணைத் தலைவர் கிடையாது இல்லையா? இவங்களே தான், பிரைம் மினிஸ்டர் தான் வந்து ஹெட்டாக இருப்பார். அவரே ஒரு துணைத் தலைவராக அங்கே இருக்கவங்களே தான் இருப்பாங்க. நிதியமைச்சர்லாம் இங்கே வரமாட்டாங்க. அப்போது 2 மட்டும்தான் கரெக்டு, மீதி வந்துட்டு தவறு. 1, 3 தவறு. இந்தியாவில் கீழ்கண்ட எதன் அடிப்படையில் மாநிலங்கள் மறுசீரமைப்பு செய்யப்பட்டுச்சு? மாநிலங்கள் மறுசீரமைப்பு அப்படின்னா எதன் அடிப்படையில் செஞ்சாங்கன்னா லாங்குவேஜ் அடிப்படையில் தானே, மொழி அடிப்படையில் தான் வந்துட்டு செஞ்சுருப்பாங்க. ஃபசல் அலி கமிட்டியில் தான் போட்டிருப்பாங்க லாஸ்ட்டாக. அது மூலயமா தான் அந்த கரெக்டாக பிரிச்சிருப்பாங்க. 1953 ஃபசல் அலி கமிட்டி போட்டிருப்பாங்க. ரிப்போர்ட் வந்து 1955 கொடுத்துருப்பாங்க. அதன்படி தான் பிரிச்சிருப்பாங்க. கீழ்காணும் ஆணையங்களில் எது இந்திய மாநிலத்தை மொழிவாரியாக மறுசீரமைக்க பரிந்துரைக்குள்ளது? அதான் ஃபசல் அலி கமிஷன். அடுத்தது, மதராஸ் மாநிலம் தமிழ்நாடு என பெயர் மாற்ற வேண்டி விருதுநகர் சங்கரலிங்கனார் உண்ணாவிரதமிருந்து உயிர் துறந்த ஆண்டு வந்து 1956 அக்டோபர் மந்த் தான் வந்துட்டு அவர் இறந்திருப்பார். தனி ஆந்திர மாநிலம் கோரி உண்ணாவிரதம் இருந்து உயிர் நீத்தவர் வந்து பொட்டி ஸ்ரீராமுலு. இது வந்து ஆந்திராவை பற்றி அவர் பிரிக்கிறது வந்து பார்த்தோன்னா பொட்டி ஸ்ரீராமுலு. இங்கே வந்து மதராஸ் மாநிலம் வந்து தமிழ்நாடு பெயர் மாற்றணும் அப்படின்னு சொல்கிறது வந்து இவர் வந்து சங்கரலிங்கனார். இவர் வந்து 56 நாள் வந்துட்டு பொட்டி ஸ்ரீ சொல்லுவாங்க. இவர் சங்கரலிங்கனார் வந்துட்டு 76. இது 56, அது 76. ஒரு சில இடத்துல வந்து 2, 3 நாள் வந்து டிஃப்ரெண்ட்டாக சொல்கிறாங்க. ஓகேவா? ஆனால் இதுதான் நிறைய பேர் சொல்கிறது. மேகாலயா வந்து தனி மாநிலமாக உருவாக்கப்பட்ட ஆண்டு வந்து 1972 தான் மேகாலயா உருவாக்கப்பட்டிருப்பாங்க. 21வது ஸ்டேட்டாக. அப்போ அந்த 1972 பார்த்தோன்னா மேகாலயா மட்டும் இல்லாமல் மணிப்பூர், திரிபுரா எல்லாமே வந்துட்டு அந்த 1972 தான் அந்த ஸ்டேட் வந்து உருவாக்கப்பட்டிருக்கும். எந்த அரசியலமைப்பு திருத்தம் புதுச்சேரியை இந்திய ஒன்றியத்தில் வந்து சேர்த்தது அப்படின்னா 14வது சட்ட திருத்தம் 1962 தான் வந்து சேர்க்கப்பட்டிருப்பாங்க பாண்டிச்சேரியை. நெக்ஸ்ட்டு பார்த்தோன்னா என்னைக்கு வந்துட்டு அருணாச்சல பிரதேசம் ஒரு முழு மாநிலமாக உருவாகியது? 1987 பிப்ரவரி 20 தான் வந்து அருணாச்சல பிரதேசம் வந்து ஒரு ஸ்டேட்டாக அங்கீகாரம் பெற்றிருக்கும். அந்த 1987 பார்த்தோன்னா மிசோரம், கோவா, அருணாச்சல பிரதேசம் 3மே வந்து அப்போ தான் ஸ்டேட்டாக இருக்கும், கொண்டு வந்திருப்பாங்க ஒரே டைமில். அடுத்து வந்து பஞ்சாப் மாநிலம், பஞ்சாப் மற்றும் ஹரியானாவை எப்போ பிரிக்கப்பட்டிருக்குன்னா 1966 பிரிக்கப்பட்டிருப்பாங்க. எந்த சட்டத்தால் உத்தராஞ்சல் என பெயர் வந்து உத்தரகாண்ட் அப்படின்னு மாற்றப்பட்டிருக்கும்? உத்தராஞ்சல் வந்து எப்போ உத்தரகாண்ட் மாற்றப்பட்டிருப்பாங்க அப்படின்னா உத்தராஞ்சல் பெயர் மாற்ற சட்டம் 2006. அடுத்தது,
கேரளா ஸ்டேட்டு அந்த எந்தெந்த வருஷம் வந்து ஃபார்மேஷன் ஆச்சு, எப்போ வந்து உருவாக்குச்சு அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. கேரளா பார்த்தோன்னா 1956, நாகாலாந்து வந்து 1963, மகாராஷ்டிரா 1960, ஹரியானா வந்துட்டு 1966. 3, 1, 4, 2 ஆன்சர். அடுத்து, இந்தியாவின் யூனியன் பிரதேசங்களை பற்றிய பின்வரும் கூற்றுகளில் எது வந்து உண்மை? ஃபர்ஸ்ட் ஒன், 26 ஜனவரி 2020 முதல் தாத்ரா மற்றும் நாகர் ஹவேலி மற்றும் டாமன் டையூ ஆகியவை ஒரே பிரதேசமாக இணைக்கப்பட்டுச்சு. அது கரெக்ட். 2020 தான் வந்து இணைக்கப்பட்டுச்சு. நெக்ஸ்ட் பார்த்தோன்னா அரசியலமைப்பு 7வது பகுதியில் உள்ள 239 முதல் 241 வரை பிரிவுகள் வந்து யூனியன் பிரதேசம் தொடர்பானவை கொடுத்துருக்காங்க. யூனியன் பிரதேசம் அப்படின்னாவே 8வது பகுதியில் வரும். இது வந்து 7வது பகுதியில் தவறாக கொடுத்துருக்காங்க. அதுவே தவறு தான். அப்போ 2வது தவறு. முந்தைய மாநிலம் ஜம்மு அண்ட் காஷ்மீர் 2 யூனியன் பிரதேசங்கள் லடாக் மற்றும் ஜம்மு காஷ்மீராக பிரிக்கப்பட்டுச்சு. அது கரெக்ட். அப்போ 1 கரெக்ட், 3 கரெக்ட், 2 தவறாக கொடுத்துருக்காங்க. இந்தியாவின் மிகப்பெரிய யூனியன் பிரதேசம் அந்தமான் அண்ட் நிக்கோபார்னு கொடுத்துருக்காங்க. கிடையாது, ஜம்மு காஷ்மீர் தான் இருக்கிறதுலே வந்து பெரிய யூனியன் பிரதேசம். அப்போ 2, 4மே தவறு தான். 1, 3 மட்டும் தான் கரெக்டாக கொடுத்துருக்காங்க. அடுத்தது, நிர்வாக செயல்பாடுகளின் வசதிக்காக நாடு மொழியும் வெவ்வேறு மாநிலங்களாக பிரிக்கப்பட்டாலும் நாடு என்பது முழுமையாக ஒருங்கிணைந்த ஒன்று என்று கூறியவர் யாருன்னா அம்பேத்கர் தான் சொல்லியிருப்பாரு. எந்த அரசியலமைப்பு சட்டப்பிரிவு 1954 முதல் 2019 வரை ஜம்மு அண்ட் காஷ்மீருக்கு சிறப்பு அந்தஸ்து வழங்கியது அப்படின்னா 370 அப்படிங்கிறது தான் ஜம்மு காஷ்மீருக்காக ஒரு சிறப்பு அந்தஸ்து வழங்கிய அந்த ஆர்டிக்கல். அதை வந்து நீக்கிட்டாங்க. அந்த 370 வந்து நீக்கிட்டாங்க. எப்போ நீக்கினாங்கன்னா ஆகஸ்ட் 5, 2019 வந்துட்டு நீக்கிட்டாங்க. அப்போவே முடிஞ்சிருச்சு. இப்போலாம் இனிமேல் அது கிடையாது. நெக்ஸ்ட் பார்த்தோன்னா, கீழ்காணப்படுபவர்களுள் எது ஒன்றிய பிரதேசங்களின் முந்தைய பெயர்கள் வந்து கிடையாது? ஒன்றிய பிரதேசங்களில் முந்தைய பெயர்கள் கிடையாது அப்படின்னா தனித்துவமான மத்திய பகுதிகள். கீழ்கண்டவற்றில் எது ஒன்றிய பிரதேசங்களில் முந்தைய பெயர் கிடையாது? அப்போ முன்னெல்லாம் வந்து அட்டவணையில் சேர்க்கப்பட்ட மாவட்டங்கள், தலைமை ஆணையர்களின் மாகாணங்கள், பகுதி சி மற்றும் பகுதி டி மாநிலங்கள், அந்த மாதிரி தான் சொல்லுவாங்க. தனித்துவமான மத்திய பகுதிகள் அப்படின்றது மட்டும் கிடையாது. ஆப்ஷன் டி. இதில் பார்த்தோன்னா 1920 தமிழகத்தில் நடைபெற்ற தேர்தல் மூலம் யார் வந்து தமிழ்நாட்டின் ஃபர்ஸ்ட் முதலமைச்சர் ஆயிருப்பாங்க அப்படின்னா சுப்ராயலு ரெட்டியார் தான். ஓகேவா? அவர் தான் ஃபர்ஸ்ட் வந்திருப்பாரு. அடுத்தது பார்த்தோன்னா காலவரிசைப்படுத்துறது தான். ஓகேவா? இங்கே இருக்கிறவங்களாம் யார் ஃபர்ஸ்ட் வந்தாங்க, அதுக்கப்புறம் அடுத்தடுத்து வந்தாங்கன்னு பார்த்தோன்னா ஃபர்ஸ்ட் வந்து சுப்ராயலு ரெட்டியார். அப்போது ஆப்ஷன் 2வது தான் ஃபர்ஸ்ட்டு. அடுத்து வந்து சுப்ராயனுக்கு முன்னாடியே பனகலரசர் வந்திருப்பாங்க. பட் அவருங்க ஆப்ஷனில் இல்லை. ஓகேவா? அங்கே இருக்கிறத படி நம்ம வரிசைப்படுத்துகிறோம் அப்படின்னா சுப்ராயலு ரெட்டியார், அடுத்து வந்து சுப்பராயன், நெக்ஸ்ட் வந்து முனுசாமி நாயுடு 31 வந்துருவார் இல்லையா? முனுசாமி நாயுடு, பிடி ராஜன் 46 வருவார், சி ராஜாஜி 37 வருவார் இல்லையா? 37லையும் வருவார், திரும்ப 52லையும் வந்து ராஜாஜி வருவார். 52 to 54 ராஜாஜி தான் இருப்பார். அப்போ 2, 5, 3, 1, 4 கரெக்டு. 1952 நடைபெற்ற நாடாளுமன்ற தேர்தலில் காமராசர் தேர்ந்தெடுக்கப்பட்ட தொகுதி எதுன்னு பார்த்தோன்னா ஸ்ரீவில்லிபுத்தூர். காமராசர் தமிழக முதலமைச்சராக எத்தனை ஆண்டு பணியாற்றிருப்பார் அப்படின்னா 9 வருஷம். ஓகேவா? 9 வருஷம் பணியாற்றிருப்பார். 1900 ராஜாஜி பதவி விலகுவார் இல்லையா? 52 to 54. அப்போ அந்த 54ல் காமராஜர் வருவார். 54லேருந்து 63 வரைக்குமே காமராஜர் தான் இருப்பார். அடுத்தது, எந்த ஆண்டு தமிழ்நாடு சட்ட மேலவை நீக்கப்பட்டது? 1986 தான் வந்து நீக்கப்பட்டிருப்பாங்க. சட்ட மேலவை வந்து இப்போதைக்கு 6 மாநிலங்களில் மட்டும்தான் இருக்குது. அடுத்து, பின்வரும் மாநிலங்களில் ஈரவை சட்டமன்றம் உள்ள மாநிலங்கள். அதே தான் ஏற்கனவே இந்த கொஸ்டின் பார்த்தது தான் இல்லையா? 6 மாநிலங்களில் இருக்கும். இதில் வந்துட்டு தமிழ்நாட்டில் ஏற்கனவே இருந்துச்சு, ஆனால் இல்லை. இவங்க கொடுத்துருக்கிறதுல எது கரெக்டுன்னு பார்த்தோன்னா பீகார், கர்நாடகா, உத்தரப்பிரதேஷ் இதெல்லாம் வந்துட்டு இருக்குது. இதில் வந்து குஜராத்தில் மட்டும்தான் இல்லை. மீதி இருக்க தெலுங்கானா, ஆந்திரா, கர்நாடகா தான் மீதி இருக்க 3 ஸ்டேட்லையும் இருக்கும். ஓகேவா? அப்போ அங்கே கொடுத்துருக்கிறதுல 1, 3, 4 மட்டும்தான் கரெக்டு. நெக்ஸ்ட் பார்த்தா, பனகல் அமைச்சரவையின் போது தமிழ்நாட்டில் பணியாளர் தேர்வு வாரியம் எப்போச்சு உருவாக்கப்பட்டிருக்காங்க அப்படின்னா 1924 தான் வந்துட்டு பணியாளர் தேர்வு வாரியம் உருவாக்கப்பட்டிருப்பாங்க. நெக்ஸ்ட் கூற்று காரணம், இந்திய அரசியலமைப்பானது தேர்தல் ஆணையம் சுதந்திரமாக செயல்பட வழிவகை செய்தது. காரணம் பார்த்தோன்னா சுதந்திரமான மற்றும் நியாயமான தேர்தலை நடத்தி உறுதி செய்கிறது. கூற்று காரணம் 2மே கரெக்டு. அதற்கு சரியான எக்ஸ்பிளனேஷனும். அடுத்து பார்த்தோன்னா, கீழே கொடுக்கப்பட்டுள்ள இந்திய அரசியல் கட்சிகளுக்கான யானை எந்த கட்சியின் சின்னமாகும்னா பகுஜன் சமாஜ் கட்சியோட சின்னம் தான் வந்துட்டு அந்த யானை. அரசியல் கட்சிகளுக்கு சின்னங்களை வந்து எது வழங்குது அப்படின்னா தேர்தல் ஆணையம். இந்திய தேர்தல் ஆணையம் தான் வழங்குவாங்க. 1947ஆம் ஆண்டு தமிழ் மக்கள் நலன் சார்ந்த தமிழரசு கட்சியை வந்து யார் தொடங்கியிருப்பார் அப்படின்னா மாப்போ சிவஞானம் தொடங்கியிருப்பார். 1947 என்ன கட்சினா தமிழரசு கட்சி.
அடுத்தது பின்வரும் இந்திய தலைமை தேர்தல் ஆணையர்கள் காலை வரிசைப்படுத்துக. தலைமை தேர்தல் ஆணையர்கள் வந்து காலவரிசைப்படுத்த சொல்லியிருக்காங்க. இதுவும் வந்துட்டு நமக்கு இது வந்து ஈஸியாக எப்படி அடிக்கலாம்னா, இப்போ இருக்கிறது யார்? ராஜ்குமார். அப்போ ராஜீவ்குமார். இந்த ராஜீவ்குமார் தான் வந்துட்டு இப்போ இருக்காங்க அப்படின்னா, அப்போ இவர் தான் வந்து கடைசியாக இருப்பார். இங்கே இருக்க ஆப்ஷனில் இருக்கிறது என்னது? ஒரே ஒரு ஆப்ஷன் மட்டும்தான் லாஸ்ட்டாக 2ன்னு இருக்குது. அப்போ அதுதான் ஆன்சர். அப்போ 3, 1, 4, 2 ஆன்சர். 3 யார்? நவீன் சாவ்லா, அதுக்கப்புறம் சுனில் அரோரா, அதுக்கப்புறம் சுஷில் சந்திரா, அப்புறம் தான் வந்துட்டு ராஜகுமார். இப்போ இந்த கடைசியாக இருக்கவங்கள தான் கொடுத்துருக்காங்க. ஓகேவா? இதே வந்துட்டு ஃபர்ஸ்ட் இருக்கும்போது அந்த இந்திய தலைமை தேர்தல் இருப்பாங்க இல்லையா, அவங்க ஃபர்ஸ்ட் தலைமை தேர்தல் ஆணையர் யாருன்னு பார்த்தோம்னா இவர் சுகுமார் சென். ஓகேவா? சுகுமார் சென். அதே மாதிரி ஃபர்ஸ்ட் பெண்களில் யார் வந்திருப்பாங்கன்னு பார்த்தோன்னா அவங்க வந்து ரமாதேவி வந்திருப்பாங்க. 2021ஆம் ஆண்டின் 12வது தேசிய வாக்காளர் தினத்தை ஒட்டி எந்த மாநில தலைமை தேர்தல் அதிகாரிக்கு சிறப்பு மாநில விருதினை தேர்தல் கமிஷன் வழங்கிடுச்சு அப்படின்னா தமிழ்நாடு மாநில தலைமை தேர்தல் அதிகாரிக்கு தான் வழங்கியிருப்பாங்க. அடுத்தது பார்த்தோன்னா கமிட்டி கொடுத்துருக்காங்க. எந்த இயர்னு கேட்டிருக்காங்க. ஃபர்ஸ்ட் பார்த்தோன்னா தேர்தல் சீர்திருத்தங்கள் தொடர்பான கோஸ்வாமி குழு இருக்காங்க இல்லையா, தினேஷ் கோஸ்வாமி குழு வந்துட்டு பார்த்தீங்கன்னா 1990 அமைக்கப்பட்டது. ஓரா குழு வந்து 1993. இந்திரஜித் குப்தா கமிட்டி வந்து 1998. இரண்டாவது நிர்வாக சீர்திருத்த ஆணையம் 2008. ஆப்ஷன் டி தான் வந்து கரெக்ட். 4, 1, 2, 3 ஆன்சர். அடுத்தது எந்த சட்டங்கள் சூழ்நிலை கருதி மாநில அரசுகளை மத்திய அரசு கட்டுப்படுத்தும் அதிகாரங்களை கூறுகிறது? எந்த ஆர்டிக்கல் வந்துட்டு குறிக்குது அப்படின்னு பார்த்தோன்னா 365, 256, 257. இது 3 ஆர்டிக்கலுமே குறிக்கும். ஓகேவா? சூழ்நிலை கருதி மாநில அரசுகளை மத்திய அரசு வந்து கட்டுப்படுத்தும் அதிகாரங்களை கூறும். கட்சி பெயர் கொடுத்துருக்காங்க, கட்சியோட சின்னம் வந்து கொடுத்துருக்காங்க, அதை மேட்ச் பண்ணணும். ஜனதா தளம் வந்துட்டு அம்பு அதோட சின்னம். ஜார்க்கண்ட் முக்தி மோர்ச்சா வில்லும் அம்பும். அடுத்து பார்த்தோன்னா இந்தியன் யூனியன் முஸ்லீம் லீக் வந்துட்டு ஏணிப்படி. ஜம்மு காஷ்மீர் மாநாடு கட்சி ஏற்கலப்பை அதோட சின்னம். 4, 3, 2, 1 ஆப்ஷன் சி. தேர்தல் ஆணையம் தனது வருடாந்திர அறிக்கையை யாருக்கு சமர்ப்பிக்க வேண்டும்? பிரசிடென்ட் கிட்ட தான் சமர்ப்பிப்பாங்க, இந்திய குடியரசுத் தலைவரிடம். நெக்ஸ்ட் பார்த்தோன்னா அரசியல் கட்சிகள் வாக்காளர்களும் அரசாங்கத்திற்கு இடையேயான சமூக சிந்தனையை எடுத்துச் செல்லும் நீர்க்குழாய் போன்றவை என ஒப்பிடப்பட்டவர். என்ன எப்படி ஒப்பிடப்பட்டிருப்பாங்க அப்படின்னா பார்க்கர் தான் வந்துட்டு சொல்லியிருப்பாரு. அரசியல் கட்சிகள் வாக்காளர்களுக்கும் அரசாங்கத்திற்கும் இடையேயான ஒரு நீர்க்குழாய் போன்றவை அப்படின்னு சொல்லி. பாராளுமன்றம் அல்லது சட்டமன்ற தொகுதிகளை தேர்தல் பட்டியல்களை தயாரிப்பது யாரோட பொறுப்புனா எலக்ட்ரோரல் ரிஜிஸ்டரேஷன் ஆஃபீஸர், தேர்தல் பதிவு அதிகாரி தான் வந்துட்டு இந்த தேர்தல் பட்டியலை வந்து தயாரிப்பாங்க. தகவல் அறியும் உரிமை சட்டம் இந்தியாவில் எந்த ஆண்டு இயற்றப்பட்டதுன்னா 2005. பொது மக்களுக்கான அதிகாரி தகவல் அறியும் உரிமை சட்டத்தின் கீழ் விண்ணப்பம் பெற்ற பிறகு பதில் அளிப்பதற்கான காலவரம் என்னன்னா 30 நாள், 30 டேஸில் வந்துட்டு அவங்க பதிலளிக்கணும். தகவல் பெறும் உரிமை சட்டம் 2005 இந்திய அரசமைப்பில் எந்த விதிக்கு ஒரு சிறந்த கட்டமைப்பை தருகிறது அப்படின்னா ஆர்டிக்கல் 19. சுதந்திரம் தராங்க இல்லையா, அந்த சுதந்திரத்தின் அடிப்படையில் தான் வந்துட்டு தகவல் பெறும் உரிமையை வந்துட்டு நம்ம பெறலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஆர்டிஐ ஆக்ட் 2005 இருக்குல்ல, அதில் தகவல் பெறும் உரிமை சட்டத்தில் எத்தனை அட்டவணைகள் இருக்குது அப்படின்னா 2 அட்டவணைகள் உடையது, 2 ஷெடியூல்ஸ் வந்து பகுதிகள். இங்கே பகுதிகள் கொடுத்துருக்காங்க, அட்டவணைன்னு கொடுத்துருக்காங்க. ஓகேவா? 2 பகுதி தான். அடுத்தது இந்தியாவில் தகவல் அறியும் உரிமை சட்டத்தால் மக்களிடம் உருவாகும் என எதிர்பார்க்கப்பட்ட உணவு வந்து சமூக உட்சேர்க்கை. இதுல சேம் கொஸ்டின் தான். 30 நாளுக்குள்ள வந்து தகவலை நம்ம கொடுக்கணும். அடுத்தது பார்த்தோம்னா தகவலை பெற கால வரையறை தொடர்பான கீழ்காணும் கூற்றுகளை எது வந்து உண்மையானதுன்னு கேட்டிருக்காங்க. விண்ணப்பித்த நாளிலிருந்து 30 நாட்களுக்குள்ள அவங்க பதிலை கொடுக்கணும். கரெக்டு. ஒரு நபரின் வாழ்வு அல்லது சுதந்திரம் தொடர்பான தகவலுக்கு 48 மணி நேரத்திலே வந்து தகவலை கொடுக்கணும். அப்போ செகண்டும் கரெக்டு. உதவி தகவல் தொடர்பு அதிகாரியிடம் இருந்து தகவல் பெற வேண்டும் எனில் 5 நாட்கள் வந்து கூடுதலாக எடுத்துக்கலாம். அப்போ 3மே கரெக்டு. 1, 2, 3மே கரெக்டு. நெக்ஸ்ட் தகவல் அறிவு உரிமை சட்டம் நடைமுறைக்கு எப்போ வந்துச்சு அப்படின்னா 2005 அக்டோபர் 12. தமிழ்நாட்டில் ஒவ்வொரு நாள் அதாவது திங்கட்கிழமை எவ்ரி மண்டே வந்துட்டு பொதுமக்களின் குறை தீர்க்கும் நாளாக வந்துட்டு கொண்டு வராங்க. ஒவ்வொரு திங்கட்கிழமையும். ஆம்புட்ஸ்மன் அமைப்பு முதலில் உருவாக்கிய நாடு வந்து ஸ்வீடன். லோக்பால் மசோதா முதலில் மக்களவையில் அறிமுகப்படுத்தப்பட்ட ஆண்டு வந்து 1968. ஃபர்ஸ்ட் அறிமுகப்படுத்துறது 1968. அது லோக்பால் சட்டம் கடைசியாக எப்போ கொண்டு வருவாங்க? 2013 தான் வந்துட்டு கொண்டு வருவாங்க. சந்தானம் குழு ஊழல் ஒழிப்பு
பின்வரவற்றில் எது தவறானதுன்னு கேட்டிருக்காங்க. ஓகேவா? சந்தானம் குழு ஊழல் ஒழிப்பு கரெக்டு. பல்வந்த்ராய் மேத்தா குழு உள்ளாட்சி அரசாங்கம் அதுவும் கரெக்டு. 1, 2மே கரெக்டு தான். 3, 4 வந்து தவறாக கொடுத்துருக்காங்க. SR தாஸ் ஆணையம் மாவட்ட நிர்வாகம், சர்க்காரை ஆணையம் வந்து ஊழலுக்கு எதிரான விசாரணை ஆணையம் கொடுத்துருக்காங்க. இது மட்டும் தான் தவறு. அப்போ 1, 2 வந்துட்டு கரெக்டு. மக்களின் குரல் கடவுளின் குரலாக இருக்கலாம் என முழக்கம் மிக சரியாக பொருந்துவது எது அப்படின்னு பார்த்தோம்னா மக்கள் பங்கேற்பு. நெக்ஸ்ட் கூற்று காரணம். கூற்று பார்த்தோன்னா ஊழல் உயர்மட்ட அரசியல் மற்றும் நிர்வாக நிலைகளில் வெளிப்படுத்தப்படுகிறது. ஊழல் உயர்மட்ட அரசியல் மற்றும் நிர்வாக நிலைகளில் தான் வந்து வெளிப்படுகிறது. கரெக்டு. ஊழல் உயர்மட்ட நிலைகளில் உள்ளதால் இதனை ஒழித்தல் என்பது சாத்தியமற்ற ஆகிறது. ஊழல் வந்து உயர்மட்ட நிலையில் இருக்கிறதால இதை வந்து ஒழிக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஓகேவா? அப்போ கூற்று காரணம் 2மே கரெக்டாக அதற்கு சரியான விளக்கமும். அடுத்து ஒரு மேட்ச் ஷீட் கொடுத்துருக்காங்க. மத்திய புலனாய்வு பிரிவு 1963 CBI. ஓகேவா? மத்திய கண்காணிப்பு ஆணையம் 1964 CVC அது 1964. அப்போ முதல் லோக்பால் வரைவு லோக்பால் அறிமுகம் வந்துட்டு 1968. இப்போ தானே பார்த்தோம். அது ஆப்ஷன் 1. அகில இந்திய சேவை நடத்தை விதி 1954. 3, 2, 1, 4 ஆப்ஷன் C தான் வந்துட்டு கரெக்டு. நெக்ஸ்ட்டு காலவரிசை. சென்ட்ரல் விஜிலன்ஸ் கமிஷன், CVC, CBI, சென்ட்ரல் இன்ஃபர்மேஷன் கமிஷன். CVC வந்து இப்போ தான் பார்த்தோம் 1964, CBI வந்து 1963, CIC சென்ட்ரல் இன்ஃபர்மேஷன் கமிஷன் 2005, லோக்பால் மற்றும் லோகாயுக்தா ஆக்ட் வந்து 2013. அப்போ எது கரெக்டாக இருக்கும் அப்படின்னா 2, 1, 3, 4 தான் வந்துட்டு ஆன்சர். அடுத்தது மக்களின் குறை தீர்ப்புக்காக உருவாக்கப்பட்ட பழமையான முறை எதுன்னு பார்த்தோன்னா ஓம்பட்ஸ்மேன் சிஸ்டம். மத்திய புலனாய்வு ஆணையம் பற்றி தவறான சட்டம்னு கேட்டிருக்காங்க. இது ஒரு சட்ட ரீதியான அமைப்பு அப்படின்றது மட்டும்தான் வந்துட்டு தவறு. மீதி வந்துட்டு ஒரு சட்ட ரீதியான அமைப்பு அல்ல. டெல்லி தனிப்பட்ட போலீஸ் படை அமைப்பு சட்டம் மூலம் 1946 இருந்து தான் வந்து இந்த அதிகாரங்களை பெறுது. 2 கரெக்டு, 3 கரெக்டு. மத்திய அரசின் முக்கிய விசாரணை முகமைன்னு சொல்லலாம். ஓகேவா? BCD எல்லாமே கரெக்டு. தவறானது வந்து ஒரு சட்ட ரீதியான அமைப்பு கொடுத்துருக்காங்க. அது மட்டும்தான் தவறு. அடுத்தது மத்திய தகவல் ஆணையத்தின் தலைவர் மற்றும் உறுப்பினர் வந்து யார் நியமிப்பாங்க? குடியரசுத் தலைவர் தான். இது எல்லாருக்குமே தெரிஞ்சது தான். அடுத்தது பார்த்தோன்னா இந்தியாவின் முதலில் லோக் ஆயுக்தா அமைப்பை உருவாக்கிய மாநிலம் வந்து ஒரிசா. ஒரிசாவில் தான் வந்து ஃபர்ஸ்ட் பில் பாஸ் பண்ணியிருப்பாங்க 1970. ஆனால் வந்து நிறைவேற்றி யார் கொண்டு வந்திருப்பாங்க ஃபர்ஸ்ட்னா மகாராஷ்டிரா தான். 1971 அவங்க தான் மகாராஷ்டிரா தான் கொண்டு வந்திருப்பாங்க. லோக் ஆயுக்தா உறுப்பினர்களை நியமனம் செய்பவர் யார்? கவர்னர் தான். இங்கே ஸ்டேட்னாவே கவர்னர் தான். சென்ட்ரலாக இருந்தால் அங்கே பிரசிடென்ட் வந்துட்டு பண்ணுவாங்க. அடுத்தது மத்திய நிர்வாக தீர்ப்பாயம் உருவாக்கப்பட்ட ஆண்டு 1985. கிராமப்புற பெண்கள் பொருளாதார ரீதியில் அதிகாரம் அடைதலுக்கு என ஸ்ருதி சக்தி திட்டம் எந்த மாநில அரசால் அறிமுகப்படுத்தப்பட்டதுன்னா கர்நாடக அரசு தான் வந்து ஸ்ருதி சக்தி திட்டம் அப்படின்றது. ஸ்ரீ சக்தி சட்டம். ஓகேவா? ஸ்ரீ தான் அப்படி இருக்கும். ஓகே. அடுத்தது ஒரு மேட்சிட்டு ஏழை விதவை மக்களின் திருமண உதவி திட்டம். ஓகேவா? அது யாருக்கு அப்படின்னா ஈவே மணியம்மையார் இருக்காங்க இல்லையா, அவங்களோட பெயரை தான் ஏழை விதவை மகளின் திருமண உதவிக்கு அவங்க பெயரில் கொடுக்குறாங்க. இதே விதவை மறுமணமாக இருந்ததுன்னா டாக்டர் தர்மாம்பாள் அம்மையார் அவங்க நேமில் கொடுக்குறாங்க. அரசு அனாதை இல்லங்கள் வந்துட்டு சத்யா அம்மையார். தையல் எந்திரம் இருக்குல்ல இலவசமாக கொடுக்குறது வந்து சத்யவாணி முத்து அம்மையார். அப்போது 2, 4, 1, 3 ஆன்சர். அடுத்தது பார்த்தோன்னா சர்வதேச மகளிர் தினம் 19ஆம் தேதி மார்ச் 19 வந்து முதல் முறையாக எப்போ வந்து கொண்டாடிருப்பாங்க அப்படின்னா சர்வதேச மகளிர் தினம் வந்து 1911 வந்து கொண்டாடிருக்காங்க. பாராளுமன்றம் மற்றும் சட்டசபையில் பெண்களுக்கான 33 இடஒதுக்கீட்டினை மசோதாவை முதல்ல எந்த பிரதம மந்திரி காலத்தில் அறிமுகப்படுத்தப்பட்டது அப்படின்னா தேவே கவுடா. அந்த பிரதம மந்திரி இருக்காங்க இல்லையா, பிரதமர் இந்த காலத்திலே வந்துட்டு அப்போவே அந்த மசோதா ஃபர்ஸ்ட் அறிமுகப்படுத்திட்டாங்க. ஆனால் அது எப்போ நிறைவேச்சு? இப்போ தானே 2024 இப்போ லாஸ்ட்டாக தான் வந்து 23 106வது சட்ட திருத்தம் இல்லையா, அப்போ தான் வந்துட்டு நிறைவேற்றிருப்பாங்க. அப்போது நிறைவேற்றி இப்போ வரையும் இழுத்துட்டே வந்து இப்போ தான் அந்த 33% இடஒதுக்கீடே கொடுத்துருக்காங்க. 106வது சட்ட திருத்தத்தின் மூலமாக 2023 தான் வந்துட்டு அதுக்கு ஒரு முடிவு வந்திருக்கு. ஓகேவா? அடுத்தது பார்த்தோன்னா திரும்ப ஒரு மேட்சிட்டு மாநில மகளிர் ஆணையம் அப்படின்றது பாலின பிரச்சனைகளை கையாள்வது தான் வந்துட்டு மாநில மகளிர் ஆணையம். மாநில பெண்கள் வள மையம் பெண்களுக்கு முழுமையான அதிகாரம் அளித்தல். ஒரு
ஒரு நிறுத்த நெருக்கடி மையம் அப்படின்றது பாதிக்கப்பட்ட பெண்களுக்கு பாதுகாப்பு அளிப்பது. பெண்கள் உதவி தொலைபேசி தொடர்பு எண் திட்டம் வந்து அவசர நேரத்தில் பெண்களுக்கு உதவுவது. அப்படியே 4, 3, 2, 1 மேலேருந்து கீழே அப்படியே கொடுத்துட்டாங்க. ஓகேவா? அடுத்தது பார்த்தோன்னா ஈவேரா மணியம்மையார் நினைவு திருமண உதவி திட்டம் யாருக்கு உதவுவது? ஏழை விதவை பெண்களின் மகள்களுக்கு விளங்குவது. இப்போ தான் மேட்சில் பார்த்தோம் இல்லையா, அவங்களுக்கு வழங்குவது தான் வந்துட்டு இந்த மணியம்மையார் நினைவு திருமண உதவி சட்டம். எந்த ஒரு திட்டம் கொடுத்துருக்காங்க. எந்த திட்டம் வந்து வன்முறையால் பாதிக்கப்பட்ட பெண்களுக்கு ஒருங்கிணைந்த உதவிகளை பெற்று தருவது, பாதிக்கப்பட்ட பெண்கள் கவனித்தல், மனநிலை மேம்பாடு சட்டம், பொது மற்றும் தனியார் அமைப்புகளுடன் இணைந்து செயல்படுது அப்படின்றதான் சக்தி திட்டம்ன்றதா. சக்தினாவே அது பெண்களுக்குடைய திட்டம் தான். அதை வச்சு போடலாம் தெரியலனாலும். ஓகேவா? அடுத்தது பார்த்தோன்னா பெண்கள் மேம்பாடு குறித்து கீழ்கண்டவற்றில் எது வந்து சரியானதுன்னு கொடுத்துருக்காங்க. முடிவெடுத்தலில் பெண்கள் ஈடுபாட்டினை அதிகரித்தல், பெண்களை தொழில் முனைவோராக ஊக்குவித்தல், முறைசாரா அமைப்புகளில் பெண்களின் பணி நிலைகளை மேம்படுத்துவதற்கான நடவடிக்கைகளை தொடங்குதல். 1, 2, 3 எல்லாமே கரெக்டு. அடுத்தது பெண்கள் மேம்பாட்டிற்கான துர்காபாய் தேஷ்முக் விருது. துர்காபாய் தேஷ்முக் விருது பின்வரும் எந்த அமைப்பிற்கு வழங்கப்படுகிறது அப்படின்னா தன்னார்வ அமைப்பு. துர்காபாய் தேஷ்முக் விருது தன்னார்வ அமைப்புக்கு தான் வந்துட்டு வழங்கப்படுறாங்க. தேசிய மனித உரிமை ஆணையம் எப்போ வந்து நிறுவப்பட்டிருப்பாங்க அப்படின்னா 1993 தான் வந்து தேசிய மனித உரிமை ஆணையம் வந்து நிறுவப்பட்டிருப்பாங்க. இப்போ தற்போதைய தலைவர் யாருன்னு பார்த்தோன்னா ராமசுப்ரமணியம். ஓகேவா? அடுத்தது பார்த்தோன்னா உலகளாவிய மனித உரிமைகள் ஆவண பிரகடனத்தின் தலைவராக 1947 யார் இருந்திருப்பாங்கன்னா ரூஸ்வெல்ட். எல்லாம் ரூஸ்வெல்ட் தான் வந்துட்டு இருந்திருப்பாரு. அடுத்து பார்த்தோன்னா உலக மனித உரிமைகள் தினம் வந்து டிசம்பர் 10. தாழ்த்தப்பட்ட மற்றும் பழங்குடியினர் மக்களுக்கு போதுமான பிரதிநிதித்துவம் இல்லாமையை அரசியலமைப்பின் எந்த உட்பிரிவு சேவைகளில் இடஒதுக்கீட்டினை வழங்குகிறதுனா 335. புதிய அகில இந்திய பணியினை எதால் வந்து உருவாக்க இயலும் அப்படின்னா பாராளுமன்ற சட்டத்தின் மூலமாக தான் புதிய அகில இந்திய பணிகளை வந்து உருவாக்க முடியும். நெக்ஸ்ட் புதிய நுகர்வோர் பாதுகாப்பு சட்டம் எப்போ நடைமுறைக்கு வந்தது அப்படின்னா 2020 ஜூலை 20. மத்திய நுகர்வோர் பாதுகாப்பு குழு கூட்டம் வருடத்திற்கு எத்தனை முறை நடத்தப்பட வேண்டும் அப்படின்னா ஒரே ஒரு முறை, வருஷத்துக்கு ஒரு டைம். நுகர்வோர் பாதுகாப்பு சட்டம் வந்து என்ன அப்படின்னா ஆல் குட்ஸ் அண்ட் சர்வீஸ் டாக்ஸ், அனைத்து பொருட்கள் மற்றும் சேவைகளுக்காக பொருந்தும். அடுத்தது ஒரு மேட்சிட்டு நுகர்வோர் பாதுகாப்பு சட்டம் 1986, சட்ட அளவியல் சட்டம்னா 2009, அத்தியாவசிய பொருட்கள் சட்டம் 1955, கள்ள சந்தைப்படுத்துதல் தடுப்பு சட்டம் 1980. 4, 3, 2, 1 ஆன்சர். எந்த சட்ட திருத்தம் இந்திய குறு அரசியலமைப்பு என வழங்கப்படுகிறதுனா 42வது சட்ட திருத்தம் 1976. கீழ்காணும் எந்த அரசியலமைப்பு திருத்த சட்டம் மூலமாக கல்வி என்பது மாநில பட்டியலில் இருந்து பொது பட்டியலுக்கு மாற்றப்பட்டது? அதே 42வது சட்ட திருத்தம் தான். கீழ்கண்டவற்றுள் எந்த ஒன்று இந்திய குடியுரிமை பெறும் வழி அல்ல? எது வந்து பொருந்தாதது அப்படின்னா சொத்துரிமை பெறுவதனால வந்து குடியுரிமை பெற முடியாது. அப்போ அது மட்டும் தான் தவறு. மற்றபடி வம்சாவளி மூலமாகவோ பிறப்பின் மூலமாகவோ இயல்பெருமை குடியுரிமை மூலமாகவோ பெறலாம். 5 வழிகள் வந்து பெறலாம். அதில் வந்து 3 இங்கேவே கொடுத்துருக்காங்க. சொத்துரிமை மட்டும்தான் தவறு. அப்போ ஆப்ஷன் ஏ தான் வந்துட்டு கரெக்டு. நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்த்தோம்னா இந்திய அரசியலமைப்பு சட்ட திருத்தம் பொருளாதார ரீதியில் பலவீனமானவர்களுக்கு 10% இடஒதுக்கீடு கொடுத்துருப்பாங்க இல்லையா, EWS 10%. அது வந்து பார்த்தோன்னா எந்த அமெண்ட்மெண்ட் ஆக்ட் அப்படின்னா 103வது அமெண்ட்மெண்ட் சட்ட திருத்தம் 2019 கொடுத்துருப்பாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், முடிஞ்சிச்சு. தேங்க்யூ.